वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 52 ஸ்ரீராமாதீனாம் கங்காதரணம். ஸ்ரீராமர் முதலியவர்கள் கங்கா நதியை தாண்டுவது. புரா குஷலவாப்யாம் ஸ்ரீராமசன்னிதாவஸ்வமேதயஜ்ஞவாட்டே द्वात्रिंशति दिनेषु गीते श्रीमद् रामायणे सप्तमेऽह्नि अयोध्याकाण्डे 250 सर्गमारभ्य 170तमसर्गपर्यन्तम् 438-5169 श्लोकाः गीतं. तस्मिन् दिने गीताः श्लोकाः 788. ஆதியில் குஷன் லவன் இவர்களால் ஸ்ரீராமசந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் 32 தினங்களில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் 7வது தினத்தில் அயோத்தியா காண்டத்தில் 52வது சர்க்கம் முதல் 71வது சர்க்கம் வரை 4382 முதல் 5169 வரை கானம் செய்யப்பட்டது. அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை 788. 250 சர்கः 52வது சர்க்கம். ஸ்ரீராமாதீனாம் கங்காதரணம். ஸ்ரீராமர் முதலியவர்கள் கங்கா நதியை தாண்டுவது. பிரபாதாயாம் து ஷர்வர்யாம் ப்ருத்துவக்ஷா மகாயஷாः உவாச ராம சௌமித்ரீம் லக்ஷ்மணம் சுபலக்ஷணம். பிருத்துவக்ஷாः நுண்ணியரெனவும் தீரரெனவும் மகாயஷாः மிக பிரசித்தி பெற்றவராகிய ராமः ஸ்ரீராமர் ஷர்வர்யாம் இரவு பிரபாதாயாம் து கழிந்து பொழுது விடியும் சமயத்தில் சுபலக்ஷணம் நன்மை தரும் தொழிலுற்ற சௌமித்ரீம் சுமித்ரா தேவியின் திருக்குமாரனாகிய லக்ஷ்மணரை பார்த்து உவாச்ச பின்வருமாறு அருளிச் செய்தார். நுண்ணியர் எனவும் தீரன் எனவும் மிக பிரசித்தி பெற்றவராகிய ஸ்ரீராமர் இரவு கழிந்து பொழுது விடியும் சமயத்தில் நன்மை தரும் தொழிலுற்ற சுமித்ரா தேவியின் திருக்குமாரனாகிய லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு அருளிச் செய்தார். பாஸ்கரோதய காலாயம் கதா பகவதி நிஷா அசௌ சுக்ருஷ்ணோ விஹகः கோகிலஸ்தாத குஜதி. தாத்த குழந்தாய், பாஸ்கரோதய காலக சூரியோதய காலம் அயம் இது. நிஷா இரவு பகவதி நல்லதாய் கதா கழிந்தது. அசோ இந்த சுக்ருஷ்ணः பரத்வாஜ விஹகः பக்ஷியும் கோகிலः கோகிலமும் கூஜதி அங்கங்கே தனித்தனியாய் கூவுகிறது. குழந்தாய், சூரியோதய காலம் இது. இரவு நல்லதாய் கழிந்தது. இந்த பரத்வாஜ பக்ஷியும் கோகிலமும் அங்கங்கே தனித்தனியாய் கூவுகிறது. வர்ஹிணாணாம் ச நிர்ഘോഷः ஸ்ரூயதே நததாம்பனே தராம ஜாஹ்னவீம் சௌம்யே சீக்ரகாம் சாகரங்கமாம் கச்சாம சந்த்யுபாசார்த்தம் த்வரயஸ்வ மகாரத. சௌம்யே புண்ணியாத்மாவே மகாரத மாரத. வனே வனத்தில் நததாம்பர்ஹிணானாம் கூவும் மயில்களின் நிர்ഘോഷः ச துவனியும் ஸ்ரூயத்தே கேட்கப்படுகிறது.
சந்தியுபாசார்த்தம் காலை சந்தியா வந்தனத்திற்கு கச்சாமக நாம் போவோம். சாகரங்கமாம் சமுத்திரத்தை நோக்கி சீக்கிரகாம் வேகமாய் ஓடுகிற நீரையுடைய ஜாஹ்னவீம் கங்கா நதியை தராமக நாம் தாண்டி செல்வோம். துவரையஸ்வ நீ துரிதப்படுவாயாக. புண்ணியாத்மாவே, மகாரத வனத்தில் கோவும் மயில்களின் துவனியும் கேட்கப்படுகிறது. காலை சந்தியா வந்தனத்திற்கு நாம் போவோம். சமுத்திரத்தை நோக்கி வேகமாய் ஓடுகிற நீரையுடைய கங்கா நதியை நாம் தாண்டி செல்வோம். நீ துரிதப்படுவாயாக. விஜ்ஞாய ராமஸ்ய வசः சௌமித்ரேர்மித்ரநந்தனः குஹமாமந்த்ர்ய சோத்தம் ச சோத்திஷ்டத் ப்ராத்துரக்ரதः. மித்ரநந்தனக மித்திரர்களுக்கு இஷ்டராகிய சக அந்த சௌமித்ரியே லக்ஷ்மணர் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய வச்சக திருவுள்ளத்தை விஜ்ஞாய அறிந்து குகம் குகரிடத்திலும் சூத்தம் ச சாரதியிடத்திலும் ஆமந்திரிய சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு பிராத்துகு தமையனாரின் அக்ரதக அதிஷ்டத் எதிரில் வந்து நின்றார். மித்திரர்களுக்கு இஷ்டராகிய அந்த லக்ஷ்மணர் ஸ்ரீராமருடைய திருவுள்ளத்தை அறிந்து குகரிடத்திலும் சாரதியிடத்திலும் சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு தமையனாரின் எதிரில் வந்து நின்றார். சதோ ராமஸ்ய வசனம் நிஷம்யே பிரதிக்ருஹ்ய ச ஸ்தப்பத்திஸ்தூர்ணமாஹூய சச்சிவானிதமப்ரவீத். ஸ்தபிதிஹி அத்தேசத்து மன்னராகும் சஹாவர். ராமஸ்ய ஸ்ரீராமருடைய வச்சனம் நிஷம்ய ஆக்ஞையை கேட்டு பிரதிக்ருஹ்ய ச சிரத்தில் கொண்டு தோர்ணம் தட்சணமே சச்சிவான் மந்திரிகளை ஆஹூயே அழைத்து தோ இவ்விஷயத்தில் இதம் பின்வருமாறு அப்ரவீத் கட்டளையிட்டார். அத்தேச மன்னராகும் அவர் ஸ்ரீராமருடைய ஆக்ஞையை கேட்டு சிரத்தில் கொண்டு தட்சணமே மந்திரிகளை அழைத்து இவ்விஷயத்தில் பின்வருமாறு கட்டளையிட்டார். அஸ்ய வாஹன சம்யுக்தாம் கர்ணக்ராஹவதீம் சுபாம் சுப்ரதாராம் திருடாம் தீர்த்தே சீக்ரம் நாவமுபாஹராம். வாகன சம்யுக்தாம் துடுப்பு முதலிய உறுப்புகளை உடையதும் கர்ண கிராகவதீம் மீக்கானை படகோட்டுபவனை பெற்றதும் சுப்ரதாராம் சுகமாக தாண்டத்தக்கதும் சுபாம் இன்பம் தருவதும் திருடாம் உறுதியுள்ளதுமான நாவம் மரக்கலத்தை அஸ்ய இவருக்கு தீர்த்தே துறைமுகத்தில் சீக்கிரம் விரைவில் உப்பாகர கொண்டு வந்து நிறுத்த கடவீர்கள். ஏகவசனமார்ஷம் துடுப்பு முதலிய உறுப்புகளை உடையதும் மீக்கானை படகோட்டுபவனை பெற்றதும் சுகமாக தாண்டத்தக்கதும் இன்பம் தருவதும் உறுதியுள்ளதுமான மரக்கலத்தை இவருக்கு துறைமுகத்தில் விரைவில் கொண்டு வந்து நிறுத்த கடவீர்கள். தம் நிஷம்ய குஹாதேசம் குஹமாத்ய கணோ மகான் உபோஹ்ய ருச்சிராம் நாவம் குஹாய பிரத்யவேதயத். மான் கீர்த்தி பெற்ற மாமாத்ய கணஹ குஹரது மந்திரி சமூகம் தம் அந்த குஹாதேசம் குஹரது ஆக்னியை நிஷம்ய கேட்டு ருச்சிராம் நாபம் அழகிய மரக்கலத்தை உபோஹ்ய ஜலத்தில் நடத்தி கொண்டு வந்து நிறுத்தி குஹாய குஹருக்கு பிரத்யவேதய தெரிவித்தது.
கீர்த்தி பெற்ற குஹரது மந்திரி சமூகம் அந்த குஹரது ஆக்ஞையை கேட்டு அழகிய மரக்கலத்தை ஜலத்தில் நடத்தி கொண்டு வந்து நிறுத்தி குஹருக்கு தெரிவித்தது. ததஸ்ஸ பிராஞ்சலிர்பூத்வா குஹராகவமப்ரவீத் உபஸ்திதேயம் நௌர்தேவ பூய கிம் கரவாணிதே. ததः அதன்மேல் சஹ குஹா அந்த குஹர் ராகவம் ஸ்ரீராமரை நோக்கி பிராஞ்சலி பூத்வா அஞ்சலி ஹஸ்தராயாகி அப்ரவீத் பின்வருமாறு விண்ணப்பம் செய்தனர். தேவ தேவரே இயம் இதோ நௌஹு மரக்கலம் உபஸ்திதா சித்தம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. தே தேவரிற்கு பூயகா இன்னும் கரவாணிக்கும் அடியேன் செய்ய வேண்டியது யாது? அதன்மேல் அந்த குகர் ஸ்ரீராமரை நோக்கி அஞ்சலி ஹஸ்தராயாகி பின்வருமாறு விண்ணப்பம் செய்தனர். தேவரே இதோ மரக்கலம் சித்தம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. தேவரீருக்கு இன்னும் அடியேன் செய்ய வேண்டியது யாது? தவாமர சுத்த பிரக்ய தர்த்தும் சாகர காம் நதீம் நௌரியம் புருஷ வியாக்ரதாம் த்வமாரோக சுவ்ரத. அமர சுத்த பிரக்ய தேவகுமாரருக்கு ஒப்பானவரே, புருஷவியாக்ர புருஷோத்தமரே, சுவ்ரத தர்ம அனுஷ்டானமுடையவரே, இயம் நௌஹு இந்த மரக்கலம் தவ தேவரீருடையது. சாகரகாம் சமுத்திரத்தை நோக்கி ஓடும் நதீம் தர்த்தும் நதியை கடக்க துவம் தேவரீர் தாம் ஆரோக அதில் ஏறி அருளலாமே. தேவகுமாரருக்கு ஒப்பானவரே, புருஷோத்தமரே, தர்ம அனுஷ்டானம் உடையவரே, இந்த மரக்கலம் தேவரீருடையது. சமுத்திரத்தை நோக்கி ஓடும் நதியை கடக்க தேவரீர் அதில் ஏறி அருளலாமே. அத்தோவாச்ச மகாதேஜ ராமோ குஹமிதம் வச்சः கிருத்தக் कार्योऽस्मि भवता शीघ्रमारोप्यतामिति. अथ அதன்மேல் மகாதேஜஸ்வியான ராம ஸ்ரீராமர் குஹரை பார்த்து இதம் வச்சக பின்வரும் மொழியை உவாச்ச அருளி செய்தனர். பவதா உன்னால் கிருத்தக்காரியா அஸ்மி ஆக வேண்டிய உதவிகளை பெற்றுவிட்டேன். இதி ஆனபடியால் சீக்கிரத்தில் ஆரோப்பியதாம் சாமக்கிரிகைகள் ஏற்றப்படட்டும். அதன்மேல் மகா தேஜஸ்வியான ஸ்ரீராமர் குஹரை பார்த்து பின்வரும் மொழியை அருளி செய்தனர். உன்னால் ஆக வேண்டிய உதவிகளை பெற்றுவிட்டேன். ஆனபடியால் சீக்கிரத்தில் சாமக்கிரிகைகள் ஏற்றப்படட்டும். தத்தக்கலாப்பான் சன்னஹ்ய கட்கோ பத்வா ச தன்வினா ஜக்மதோர்யேன தௌ கங்காம் சீதையா சக ராகவா. ததः அப்பொழுது தௌ அந்த ராகவோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் தன்வினோ கோதண்ட பாணிகளாகிய கட்கௌச்ச வாள்கள் இரண்டையும் பத்வா தரித்து கொண்டு கலாப்பான் மூட்டைகளை சன்னஹ்ய கட்டி தயாராய் எடுத்து கொண்டு சீதையாசக சீதா பிராட்டியோரோடு கூட கங்காம் ஏன கங்கா நதியை நோக்கி ஜக்மதுகு எழுந்து அருளினார்கள். அப்பொழுது அந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் கோதண்ட பாணிகளாகி வாள்கள் இரண்டையும் தரித்து கொண்டு மூட்டைகளை கட்டி தயாராய் எடுத்துக்கொண்டு சீதா பிராட்டியாரோடு கூட கங்கா நதியை நோக்கி எழுந்தருளினார்கள். ராமமேவத்து தர்மஜ்ஞம் உபகம்ய விநீதவத் கிமகம் கரமாணி தே சூத்த பிராஞ்சலிரப்ரவீத்.
தோ தன்மட்டில் வினிதவத் யாதொரு நியமனமும் பெறாதிருந்த சூதக சாரதி சுமந்திர தர்மஜராகிய ராமம் ஸ்ரீராமரே பிராஞ்சலியே அஞ்சலி ஹஸ்தராகி உபகம்ய கெட்டே இதி பின்வருமாறு அப்ரவீத் விண்ணப்பம் செய்தார். அகம் அடியேன் கரவாணி இனி செய்ய வேண்டியது கிம் ஏவ யாதோ தன்மட்டில் யாதொரு நியமனமும் பெறாதிருந்த சாரதி சுமந்திரர் தர்மஜராகிய ஸ்ரீராமரே அஞ்சலி ஹஸ்தராகி கிட்டி பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். அடியேன் இனி செய்ய வேண்டியது யாதோ ததோ பிரவித்தாசரதி சுமந்திரம் ஸ்பிருஷன் கரேணோத்தம தக்ஷிணேன சுமந்திர சீக்கிரம் புனரேவ யாஹி ராஜ்ஞ சகாஷே பவச்சாப்ரமத்தः. தசரதி ஸ்ரீராமர் சுமந்திரம் சுமந்திரரே தக்ஷிணேன கரேன வலது திருக்கரத்தால் ஸ்பிருஷான் தடவிக்கொண்டு ததஹ அதற்கு அப்ரவீத் பின்வருமாறு பதிலுரைத்தார். உத்தமரான சுமந்திரரே சீக்கிரம் உடனே புனக திரும்பி யாஹி நீர் போவீராக ராஜ்ஞக சக்கரவர்த்தியாருடைய சக்காஷேச்ச சந்நிதியிலேயே அப்பிரமத்தக ஏவ இதுவரையில் இருந்ததற்கு வித்தியாசமில்லாத வண்ணமே பவ இரும். ஸ்ரீராமர் சுமந்திரரை வலது திருக்கரத்தால் தடவிக்கொண்டு அதற்கு பின் வருமாறு பதிலுரைத்தார். உத்தமரான சுமந்திரரே உடனே திரும்பி நீர் போவீராக சக்கரவர்த்தியாருடைய சந்நிதியிலேயே இதுவரையில் இருந்ததற்கு வித்தியாசம் இல்லாத வண்ணமே இரும். நிவர்த்தஸ்வேத் யுவாச்சைனம் ஏதாவத்தி கிருதம் மம ரத்தம் விஹாய பத்பியாம் து கமிஷ்யாமோ மோவனம். மம எனக்கு ஏதாவத்தி இவ்வளவே கிருத்தம் போதும். ரதத்தை விஹாய துறந்துவிட்டு மாவனம் பெரும் கானகத்தில் பத்பியாம் து கால்களினாலேயே கமிஷ்யாமக நாங்கள் நடந்து சஞ்சரிப்போம். நிவர்த்தஸ்வ நீர் திரும்பி போய்விடும். இதி இப்படியும் ஏனம் இவரிடத்தில் வாச்சு அருளி செய்தனர். எனக்கு இவ்வளவே போதும். ரதத்தை துறந்துவிட்டு பெருங்கானகத்தில் கால்களினாலேயே நாங்கள் நடந்து சஞ்சரிப்போம். நீர் திரும்பி போய்விடும். இப்படியும் இவரிடத்தில் அருளி செய்தனர். ஆத்மானம் த்வப்யனுஜ்ஞாதம் அவிக்ஷ்யார்த்தஸ சாரதிஹி சுமந்திர புருஷ வியாக்ரம் ஐக்ஷ்வாக்கமிதமப்ரவீத். சக அந்த சாரதியான சுமந்திரர் ஆத்மானம் தமக்கு அபியனுஜ்ஞாதம் விடை கொடுத்து விட்டதை அவேக்ஷிய சிந்தை செய்து அதனால் ஆர்த்தக துயரம் அடைந்தவராகிய புருஷவியாகிரம் புருஷோத்தமராகிய ஐக்ஷ்வாக்கம் ஸ்ரீராமரை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னார். அந்த சாரதியான சுமந்திரர் தமக்கு விடை கொடுத்து விட்டதை சிந்தை செய்து அதனால் துயரமடைந்தவராகிய புருஷோத்தமராகிய ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். நாத்திக்ராந்தமிதம் லோகே புருஷேணேஹ கேனசித் தவ சப்ராத்ருபார்யஸ்ய வாச பிராக்ருத்தவத்வனி. சப்ராத்ருபார்யஸ்ய தம்பியோடும் தர்மபத்னியோடும் கூட தவ தேவரீருடைய வனே காட்டில்
வாசக குடி செய்தல் என்பது பிராகிருதவத் அபூர்வமாய் முதலில் நடைபெறும் காரியமாயிருக்கிறது. இக இந்த லோகே உலகில் கேனச்சித் ஏதேனும் ஒரு புருஷேன மானிடனால் இது அதிக்ராந்தம் ந இதுவரையில் அனுஷ்டிக்கப்பட்ட காரியமாயில்லை. தம்பியோடும் தர்ம பத்னியோடும் கூட தேவரீருடைய காட்டில் குடி செய்தல் என்பது அபூர்வமாய் முதலில் நடைபெறும் காரியமாயிருக்கிறது. இந்த உலகில் ஏதேனும் ஒரு மானிடனால் இதுவரையில் அனுஷ்டிக்கப்பட்ட காரியமாயில்லை. ந மன்யே பிரம்மச்சரியேஸ்தே ஸ்வதீதே வா ஃபலோதயः மார்தவார்ஜவயோர்வாப்பி த்வாம் சேத்வ்யசனமாகதம். வியசனம் விட்டு பிரிகிறது என்பதை ஆகதம் அடைந்த துவாம் சேத் தேவரீர் விஷயத்திலோ வென்றால் மார்தவார்ஜவயோஹோ அப்பி வா தயா தர்மம் என்பதில்தான் ஆகட்டும், நியாய பிரவர்த்தனை என்பதில்தான் ஆகட்டும், பிரம்மச்சரியே வைதீக கிருத்தியங்களை ஓதுவதில்தான் ஆகட்டும், ஸ்வதீதே வா வேத பாராயணத்தில்தான் ஆகட்டும், ஃபலோதயா பிரயோஜனம் அஸ்தின இல்லையென மன்யே நான் நன்கு அறிவேன். விட்டு பிரிகிறது என்பதை அடைந்த தேவரீர் விஷயத்திலோ வென்றால் தயா தர்மம் என்பதில்தான் ஆகட்டும், நியாய பிரவர்த்தனை என்பதில்தான் ஆகட்டும், வைதீக கிருத்தியங்களை ஓதுவதில்தான் ஆகட்டும், வேத பாராயணத்தில்தான் ஆகட்டும், பிரயோஜனம் இல்லையென நான் நன்கு அறிவேன். சஹ ராகவ வைதேஹ்யா भ्रात्रा चैव वने वसन् त्वं गतिं प्राप्स्यसे वीर त्रीन् लोकांस्तु जयन्निव. வீர தர்ம வீரராகிய ராகவ ஸ்ரீராமா, துவம் தேவரீர் வைதேகியா சக வைதேகியாரோடும் பிராத்ராச்ச தம்பியோடும் வனே வனத்தில் வசன் ஏவ எழுந்தருளி இருக்கின்றவராய் த்ரீன் மூன்று லோகாந்தோ உலகங்களையும் ஜெயன் வெற்றி கொண்டவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கதிம் கதியாய் யாவரும் புகலிடமாய் பிராப்சியசே கொண்டு சேவை தந்து அருளப் போகிறீர். தர்ம வீரராகிய ஸ்ரீராமா, தேவரீர் வைதேகியாரோடும் தம்பியோடும் வனத்தில் எழுந்தருளி இருக்கின்றவராய் மூன்று உலகங்களையும் வெற்றி கொண்டவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு எவ்வண்ணமே அவ்வண்ணமே கதியாய் யாவரும் புகலிடமாய் கொண்டு சேவை தந்து அருளப் போகிறீர். வயம் கலு ஹதா ராம யத் भयाप्युपवाञ्छिताः कैकेयवशमेष्यामः पापाय दुःखभागिनः. रामा श्रीरामा त्वया தேவரீரால் உபவஞ்சிதாக கைவிடப்பட்டவர்களாகிய வயமப்பி நாங்களோ தக்காரணத்தால் பாப்பாயாக பாபத்தை கருதிய கைகேயாக கைகேயம்மாளுடைய வசம் அதிகாரத்தில் துக்கபாகினக கஷ்டங்களையே சதா அனுபவிக்கின்றவர்களாய் ஹதாகா மகா பாப்பிகளாய் ஏஷ்யாமக ஆகப் போகின்றோம் கலு இல்லையா என்ன. ஸ்ரீராம தேவரீரால் கைவிடப்பட்டவர்களாகிய நாங்களோ அக்காரணத்தால் பாபத்தை கருதிய கைகேயம்மாளுடைய அதிகாரத்தில் கஷ்டங்களையே சதா அனுபவிக்கின்றவர்களாய் மகா பாப்பிகளாய் ஆகப் போகின்றோம் இல்லையா என்ன. இதி ப்ருவன்னாத்மசமம் சுமந்த்ர சாரதிஸ்ததா திருஷ்ட்வா தூரகதம் ராமம் துக்கார்த்தோருரோதி சிரம்.
சாரதி சாரதியான சுமந்திரக சுமந்திர ரீதி மேற்கண்ட வண்ணம் புருவன் சொல்லிக்கொண்டு ஆத்மசமம் தனக்கு தானே சமமாயுள்ள ராமம் ஸ்ரீராமரே தூரகதம் வெகு தூரம் எழுந்தருளிவிடப் போகிறார் என்பதை திருஷ்டுவா நினைத்து ததாதனாலும் சிரம் கூட இருந்த காலத்தின் அந்தியாயிருந்தமையாலும் துக்கார்த்தகா மனவேதனையால் பீடிக்கப்பட்டவராகி ரோரோதே கண்ணீர் பெருக்கி அழுதார். சாரதியான சுமந்திரர் மேற்கண்ட வண்ணம் சொல்லிக்கொண்டு தனக்குத்தானே சமமாயுள்ள ஸ்ரீராமரை வெகு தூரம் எழுந்தருளிவிடப் போகிறார் என்பதை நினைத்து அதனாலும் கூட இருந்த காலத்தின் அந்தியாயிருந்தமையாலும் மனவேதனையால் பீடிக்கப்பட்டவராகி கண்ணீர் பெருக்கி அழுதார். ததஸ்து விகதே பாஷ்பே சூத்தம் ஸ்பிருஷ்டோதகம் சுச்சிம் ராமஸ்து மதுரம் வாக்கியம் புனః புனருவாச்சதம். அப்பொழுது ராமக ஸ்ரீராமர் சுச்சிம் கபடுசூதின்றி உள்ளும் புறமும் நற்குணமே அமைய பெற்றவராகிய தம் அந்த சோத்தம் சாரதியை பார்த்து பாஷ்பே கண்ணீர் விகதேத்து பெருகிய பொழுது ஸ்பிருஷ்டோதக்கம் ஜலத்தால் துடைத்து கொண்டிருக்கின்றவராய் தோ இருக்கும் சமயத்தில் வாக்கியம் பின்வரும் திருவாக்கே புனக புனக எவ்வளவு மதுரம் கேட்டாலும் தெவிட்டுதல் உண்டாகாது இருக்கும் வண்ணமாய் ஓவாச்ச திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது ஸ்ரீராமர் கபடுசூதின்றி உள்ளும் புறமும் நற்குணமே அமைய பெற்றவராகிய அந்த சாரதியை பார்த்து கண்ணீர் பெருகிய பொழுது ஜலத்தால் துடைத்து கொண்டிருக்கின்றவராய் இருக்கும் சமயத்தில் பின்வரும் திருவாக்கை எவ்வளவு கேட்டாலும் தெவிட்டுதல் உண்டாகாது இருக்கும் வண்ணமாய் திருவாய் மலர்ந்து அருளினார். இக்ஷ்வாகூணாம் த்வயா துல்யம் சுஹ்ருதம் நோபலக்ஷயே யதா தசரதோ ராஜா மாம் ந சோசேத் ததா குரு. இக்ஷ்வாகூணாம் இக்ஷ்வாக்கு வம்ச மன்னர்களுக்கு துவயா உம்மோடு துல்லியம் சமமாய் சொல்லக்கூடிய சுஹ்ருதம் ஆப்தன் ஒருவனை உபலக்ஷயேன நான் அறிந்திலேன். தசரத ராஜா சக்கரவர்த்தியார் மாம் என்னை நினைத்து ஷோச்சித்ன மனம் நொந்தவராய் இருக்கக்கூடாது. யதா ததா அதற்கு ஏற்ற வண்ணமாய் குரு நீர் செய்ய வேண்டும். இக்ஷ்வாக்கு வம்ச மன்னர்களுக்கு உம்மோடு சமமாய் சொல்லக்கூடிய ஆப்தன் ஒருவனை நான் அறிந்திலேன். தசரத சக்கரவர்த்தியார் என்னை நினைத்து மனம் நொந்தவராய் இருக்கக்கூடாது. அதற்கு ஏற்ற வண்ணமாய் நீர் செய்ய வேண்டும். शोकोपहत चेतस्तु वृद्धश्च जगतीपतिः कामभारावसन्नश्च तस्मात् एतद्ब्रवीमि ते. वृद्धः மூப்புடையவராகிய ஜகதிபதியே சக்கரவர்த்தியர் காமபாராவசன்னக ச சர்வமுமாய் கொண்டிருந்த மனோரதம் கைகூட பெறாதவராகி தூ அதனால் ஷோகோபகத சேதாக வெந்து கிடக்கும் மனம் உடையவராகி இருக்கிறார். தஸ்மாத் ச ஆகையால் தான் தே உமக்கு ஏத்தத் பின்வருவதை பிரவிமி நான் சொல்லுகிறேன். மூப்புடையவராகிய சக்கரவர்த்தியார் சர்வமுமாய் கொண்டிருந்த மனோரதம் கைகூட பெறாதவராகி அதனால் வெந்து கிடக்கும் மனம் உடையவராகி இருக்கிறார். ஆகையால் தான் உமக்கு பின்வருவதை நான் சொல்லுகிறேன். यद्यत् आज्ञापयेत् किञ्चित् स महात्मा महीपतिः
कैकेय्या प्रियकामार्थे कार्यं तदविकाङ्क्षय सः அந்த மகாத்மாவாகிய மயீபதியே சக்கரவர்த்தியார் யத்கிஞ்சித் எந்த ஒரு காரியத்தை கைகேயி அம்மாவின் பிரியக்காமார்த்தே இஷ்டத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தால் ஆக்ஞாபயேத் கட்டளையிடுகிறாரோ தது யத் அக்காரணத்தால் அவிகாங்ஷயா முழு விருப்பத்துடன் காரியம் என்னால் செய்து முடிக்கப்பட வேண்டும். அந்த மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியார் எந்த ஒரு காரியத்தை கைகேயம்மாவின் இஷ்டத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேணும் என்கிற காரணத்தால் கட்டளையிடுகிறாரோ அது அக்காரணத்தால் முழு விருப்பத்துடன் என்னால் செய்து முடிக்கப்பட வேண்டும். एतदर्थं हि राज्यानि प्रशासति नराधिपाः यदेषां सर्वकृत्येषु मनो न प्रत्यहन्यते. நராதிபாக அரசர்கள் ஏஷாம் இவர்களுடைய சர்வகிருத்தியேஷு ஒவ்வொரு காரியங்களிலும் மனகா நினைத்தது பிரதிஹன்யத்தேன தடைபடக்கூடாது. யத் ஏத்ததர்த்தம் ஹி என்கிற இந்த பயனுக்காகத்தான் ராஜ்யானி ராஜ்யங்களை பிரசாசத்தை பாதுகாக்கின்றார்கள். அரசர்கள் இவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நினைத்தது தடைபடக்கூடாது என்கிற இந்த பயனுக்காகத்தான் ராஜ்யங்களை பாதுகாக்கின்றார்கள். यद्यथा स महाराजो नालेकमधिगच्छति न च तां यत्ते दुःखेन सुमन्त्र कुरुत् तत्तथा. சுமந்திரரே இது இப்படி இருக்கின்றமையால் சகா அந்த மகாராஜ சக்கரவர்த்தியார் அலீக்கம் இஷ்டமில்லாததை அதிகச்சத்தின அனுபவிக்க கூடாது. துக்கேனச்ச மனவேதனையாலும் தாமியத்தின திருமேனி இழைத்து போகக்கூடாது. யதா ததா எப்படியானால் இவ்வாறாகுமோ தத் அதை குரு நீர் கவனிக்க வேண்டும். சுமந்திரரே இது இப்படி இருக்கின்றமையால் அந்த சக்கரவர்த்தியார் இஷ்டமில்லாததை அனுபவிக்க கூடாது. மனவேதனையாலும் திருமேனி இழைத்து போகக்கூடாது. எப்படியானால் இவ்வாறாகுமோ அதை நீர் கவனிக்க வேண்டும். அதிருஷ்டதுக்கம் ராஜானம் ருத்தமாரியம் ஜிதேந்திரியம் ब्रूयास्त्वम् अभिवाद्यैव मम एतोरिदं वचः नैवाहमनो शोचामि लक्ष्मणो न च मैथिली अयोध्यायाश्च्युताश्चेति वने वत्स्यामायेति वा. चतुर्दशसु वर्षेषु निवृत्तेषु पुनः पुनः लक्ष्मणं मां च सीतां च द्रक्ष्यसि क्षिप्रमागतान्. அதிருஷ்டதுக்கம் இதுவரை துக்கத்தை அறியாதவரும் விருத்தம் மூப்பினரும் ஜிதேந்திரியம் ஐம்புலன்களை வென்றவரும் ஆரியம் ஏவ யாவரும் பூஜை செய்யத்தக்கவருமாகிய ராஜானம் சக்கரவர்த்தியாரிடம் அயோத்தியை விட்டு च्युताः வந்தோமே இதி ச என்பதிலாவது வனே வனத்தில் வத்ஸ்யாமையே வாசம் செய்ய வேண்டுமே இதி வா என்பதிலாவது அகம் நான் அனுஷோச்சாமின மனத்தாபம் கொள்ளவில்லை. லக்ஷ்மணः ச லக்ஷ்மணனும் மைதிலியேவ சீதையும் ந மனத்தாபம் கொள்ளாது இருக்கிறார்கள். சதுர்தசசு 14 வருஷேஷு வருஷங்கள் நிவృத்தேஷு க்ஷிப்ரம் தீர்ந்தவுடன் புனக மீளவும் ஆகத்தான் திரும்பி வந்துவிட்ட மாம் ச அடியேனையும் லக்ஷ்மணனையும் சீதாம் ச சீதையையும்
திரக்ஷசி தேவரீர் கண்டு ஆனந்தம் அடைய போகின்றீர் என்கிற இதம் இந்த வச்சக என் மொழியை துவம் நீர் மம ஹேதோஹோ என் பொருட்டு அபிவாத்திய தண்டம் சமர்ப்பித்து ப்ரூயாஹா சொல்லும். இதுவரை துக்கத்தை அறியாதவரும் மூப்பினரும் ஐம்புலன்களை வென்றவரும் யாவரும் பூஜை செய்ய தக்கவருமாகிய சக்கரவர்த்தியாரிடம் அயோத்தியை விட்டு வந்தோமே என்பதிலாவது வனத்தில் வாசம் செய்ய வேண்டுமே என்பதிலாவது நான் மனத்தாபம் கொள்ளவில்லை. லக்ஷ்மணனும் சீதையும் மனத்தாபம் கொள்ளாது இருக்கிறார்கள். 14 வருஷங்கள் தீர்ந்தவுடன் மீளவும் திரும்பி வந்து விட்ட அடியேனையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் தேவரீர் கண்டு ஆனந்தம் அடைய போகின்றீர் என்கிற இந்த என் மொழியை நீர் என் பொருட்டு தண்டம் சமர்ப்பித்து சொல்லும். ஏவமுக்த்வா து ராஜனம் மாதரம் ச சுமந்திரமே அன்யாश्च தேவி சகிதாः கைகேயீம் ச புனः புனः ஆரோக்யம் ப்ரூஹி கௌசல்யாம் அத பாதாபிவந்தனம் சீதய மம சார்யஸ்ய வச்சனால் லக்ஷ்மணஸ்ய ச. சுமந்திரரே ஏவம் தோ இப்படியாய் ராஜானம் சக்கரவர்த்தியாரிடம் புனக புனக பலமுறை உக்த்வா சொல்லிவிட்டு அத அதன்மேல் மே எனது மாத்தரம் மாதாவாகிய கௌசல்யாம் ச கௌசலா தேவியாரிடத்திலும் கைகேயீம் ச கைகேயி தேவியாரிடத்திலும் சகிதாக அவ்விடமிருக்கும் அந்யாக மற்ற தேவி ச தாய்மார்களிடத்திலும் மம என்னுடையவும் சீதாயாக சீத்தையனுடையவும் ஆரியஸ்ய ஆப்த ஸ்நேகிதனாகிய லக்ஷ்மணஸ்ய ச லக்ஷ்மணனுடையவும் வச்சனாத் விண்ணப்பமாய் பாதாபிவந்தனம் பாதங்களில் நமஸ்கரிக்கிறோம் என்பதையும் ஆரோக்கியம் ச ஆரோக்கியமாயிருக்கிறோம் என்பதையும் ரோஹி நீர் சொல்வீராக. சுமந்திரரே இப்படியாய் சக்கரவர்த்தியாரிடம் பலமுறை சொல்லிவிட்டு அதன்மேல் எனது மாதாவாகிய கோசலாதேவியாரிடத்திலும் கைகேயி தேவியாரிடத்திலும் அவ்விடமிருக்கும் மற்ற தாய்மார்களிடத்திலும் என்னுடையவும் சீத்தையினுடையவும் ஆப்த சிநேகிதனாகிய லக்ஷ்மணனுடையவும் விண்ணப்பமாய் பாதங்களில் நமஸ்கரிக்கிறோம் என்பதையும் ஆரோக்கியமாயிருக்கிறோம் என்பதையும் நீர் சொல்வீராக. ப்ரோயாश्च ஹே மகாராஜம் பரதம் க்ஷிப்ரமாணய ஆகதश्च பிபரதः ஸ்தாப்யோ நிருபமதே பதே. க்ஷிப்ரம் சீக்கிரமாய் பரதனை மகாராஜம் சக்கரவர்த்தியாரிடம் ஆணைய நீர் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தும். பரதகாச்ச பரதனும் ஆகதகாச்ச வந்து சேர்ந்தவனாய் நிருபமதே சக்கரவர்த்தியாரின் திருவுள்ளம் எள்ளளவும் கோணாமல் இருக்கிற பதேயப்பே நிலைமையிலேயே ஸ்தாபியகாயி சதா இருந்து வரவேண்டுமென்று ப்ரூயாக நீர் நட்புத்தி கூற வேண்டும். சீக்கிரமாய் பரதனை சக்கரவர்த்தியாரிடம் நீர் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தும். பரதனும் வந்து சேர்ந்தவனாய் சக்கரவர்த்தியாரின் திருவுள்ளம் எள்ளளவும் கோணாமல் இருக்கிற நிலைமையிலேயே சதா இருந்து வர வேண்டுமென்று நீர் நட்புத்தி கூற வேண்டும். பரதம் ச பரிஷ்வஜ்ய யவராஜ்யேபிஷிச்ய ச அஸ்மத் சந்தாபஜம் துக்கம் நத்வாமபி பவிஷ்யதி. பரதனை யவராஜ்ய இளவரசில் அபிஷிச்ய ச பட்டாபிஷேகம் செய்து பரிஷ்வஜ்ய ச சம்பர்க்கம் பெற்றுவிட்டால் துவாம் உமக்கு அஸ்மத் சந்தாபஜம் எங்களுடைய நினைவால் விளையும் துக்கம் அபி பவிஷ்யத்தின அதிகமாயிராது. பரதனை இளவரசில் பட்டாபிஷேகம் செய்து சம்பர்க்கம் பெற்றுவிட்டால் உமக்கு எங்களுடைய நினைவால் விளையும் துக்கம் அதிகமாயிராது.
भरतश्चापि वक्तव्यो यथा राजन्ये वर्तसे तथा मातृषु वर्तेथाः सर्वास्वेवाविशेषतः यथा च तव कैकेयी सुमित्रा च विशेषतः तथैव देवी कौसल्या मम माता विशेषतः तातस्य प्रियकामेन यौवराज्यमभीक्षत लोकयोरुभयो शक्यं नित्यदा सुखमेधितुम् भरतः च भरदनं ராஜனே சக்கரவர்த்தியாரிடத்தில் யதா எவ்வண்ணம் வர்த்தசே நீ நடக்கின்றனையோ ததாபி அவ்வண்ணமே மாத்ருஷுகோ மாதாக்கள் சர்வாசு ஏவ எல்லோர்களிடத்திலும் அவிசேஷதக பக்ஷபாதமின்றி ஒரே சீராக வர்த்தேதாக நீ நடந்து கொள்ள கடவை என்றும் தவ உனக்கு கைகேயி தேவியர் யதா எவ்வண்ணம் விசேஷதः च பக்திமைக்கு உரியவளோ ததா च அவ்வண்ணமே மம மாதா என் மாதாவாகிய கௌசல்யா தேவியாரும் சுமித்ரா ஏவ சுமித்ரா தேவியாரும் விசேஷதः பக்திமைக்கு உரியவர்கள் என்றும் தாத்தஸ்ய தந்தையின் பிரிய காமேன மனம் கோணாது நடப்பதாலும் யௌவராஜ்யம் இளவரசில் அவேக்ஷதா நீதி வழுவாது பாதுகாத்து வருவதாலும் உபயோகோ இக பரமென்கிற இரண்டு லோக்கையோகோ உலகங்களிலும் சுகம் புண்ணியத்தால் விளையும் நன்மையை நித்தியதா சாஸ்வதமாய் ஏதித்தும் நீ பெறுவதற்கு சக்கியம் சாத்தியமாகு என்றும் வக்தவ்யக சொல்லப்பட வேண்டும். பரதனும் சக்கரவர்த்தியாரிடத்தில் எவ்வண்ணம் நீ நடக்கின்றனையோ அவ்வண்ணமே மாத்தாக்கள் எல்லோர்களிடத்திலும் பக்ஷபாதமின்றி ஒரே சீராக நீ நடந்து கொள்ள கடவை என்றும் உனக்கு கைகேயி தேவியார் எவ்வண்ணம் பத்திமைக்குரியவளோ அவ்வண்ணமே என் மாதாவாகிய கௌசல்யா தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் பத்திமைக்கு உரியவர்கள் என்றும் தந்தையின் மனம் கோணாது நடப்பதாலும் இளவரசில் நீதி வழுவாது பாதுகாத்து வருவதாலும் இக பரம் என்கின்ற இரண்டு உலகங்களிலும் புண்ணியத்தால் விளையும் நன்மையை சாஸ்வதமாய் நீ பெறுவதற்கு சாத்தியமாகும் என்றும் சொல்லப்பட வேண்டும். நிவர்த்தியமானோ ராமேண சுமந்திர சோக கர்ஷிதः तत्सर्वं वचनं श्रुत्वा स्नेहात् काकुस्तमब्रवीत्. சுமந்திர ராமேன ஸ்ரீராமரால் நிவர்த்தியமானக திரும்பி போக விடை கொடுக்கப்பட்டவராய் சோக கர்ஷிதக அசஹ்யமாயிருக்கும் மனவேதனை உற்றவராகி தந்த வச்சனம் திருவாக்கு சர்வம் அனைத்தையும் ஸ்ருத்வா கேட்டும் ஸ்னேகாத் பத்திமையினால் காக்குஸ்தம் ஸ்ரீராமரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். சுமந்திரர் ஸ்ரீராமரால் திரும்பி போக விடை கொடுக்கப்பட்டவராய் அசஹ்யமாயிருக்கும் மனவேதனையுற்றவராகி அந்த திருவாக்கு அனைத்தையும் கேட்டும் பத்திமையினால் ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். ஏதாகம் நோபச்சாரேன ப்ரூயாம் ஸ்நேகத விக்லபः பக்திமானிதி தத்தாவத் வாக்கியம் த்வம் க்ஷந்துமர்ஹசி. ஆகம் அடியேன் பக்திமானிதி தொண்டன் என்னும் காரணத்தால் அவிக்லபகா துணிவு கொண்டு எந்த ஒரு வாக்கியம் விண்ணப்பத்தை ப்ரூயாம் தெரிவிக்கின்றேனோ ததற்கு உபச்சாரேன உள்ளத்திலிருந்து வராத முகஸ்துதி வாக்கியம் இல்லாமையாலும் ஸ்னேகாத்தாவத் பத்திமையால் தான் இருப்பதாலும் துவம் தேவரீர் க்ஷந்தும் திருச்செவி சாற்றி அருள அருகசி திருவுளம் பற்றி அருள்வீராக.
அடியேன் தொண்டன் என்னும் காரணத்தால் துணிவு கொண்டு எந்த ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கின்றேனோ அதற்கு உள்ளத்திலிருந்து வராத முகஸ்துதி வாக்கியம் இல்லாமையாலும் பத்திமையால் தான் இருப்பதாலும் தேவரீர் திருச்செவி சாற்றி அருள திருவுளம் பற்றி அருள்வீராக. கதம் ஹீத்வத் விஹீனோஹம் பிரதியாஸ்யாமி தம் புரீம் தவ தத்த வியோகேன புத்திர சோகாகுலமிவ. தாத்த மகாபூஜ்யரே, தவ தேவரீருடைய வியோகேன பிரிவால் புத்திர சோகாகுலாம் புத்திரனை பறிகொடுத்து உள்ளம் பதைக்க பெற்ற ஓர் ஸ்திரியை இவ போலிருக்கும் தாம் அந்த புரீம் நகரத்திற்கு துவத்விஹீனகா தேவரீரை விட்டு பிரிந்தவனாகிய ஆகம் நான் மாத்திரம் கதம் எவ்வண்ணம் பிரதியாஸ்யாமி திரும்பி போவேன். மகாபூஜ்யரே, தேவரீருடைய பிரிவால் புத்திரனை பறிகொடுத்து உள்ளம் பதிக்க பெற்ற ஓர் ஸ்திரீயை போலிருக்கும் அந்த நகரத்திற்கு தேவரீரை விட்டு பிரிந்தவனாகிய நான் மாத்திரம் எவ்வண்ணம் திரும்பி போவேன். स राममपि तावन्मे रथं दृष्ट्वा तदा जनः विना रामं रथं दृष्ट्वा विदीर्येतापि सा पुरी. மே எனது ரதம் ரதத்தை ததா பொழுது சராமம் ஸ்ரீராமர் வீற்றிருக்க பெற்றதாய் ஜனக உடல் படைக்க பெற்ற உயிர் எல்லாமும் திருஷ்டுவா பார்த்துவிட்டு தாவத் இப்பொழுது ரதம் ரதத்தை ராமம் வினா ஸ்ரீராமர் வீற்று இராததாய் திருஷ்டுவா பார்த்து சாபுரியப்பி அந்த நகரமே விதீரியேதாப்பி பிளந்து சிதறுண்டு அழியாதோ. எனது ரதத்தை அப்பொழுது ஸ்ரீராமர் வீற்றிருக்க பெற்றதாய் உடல் படைக்க பெற்ற உயிர் எல்லாமும் பார்த்துவிட்டு இப்பொழுது ரதத்தை ஸ்ரீராமர் வீற்றிராததாய் பார்த்து அந்த நகரமே பிளந்து சிதறுண்டு அழியாதோ. दैन्यं हि नगरी गच्छेत् दृष्ट्वा शून्यमिमं रथं सोतावशेषं स्वं सैन्यं हतवीरमिवाहवे. नगरी नगरिमं எந்த ரதம் ரதத்தை சூன்யம் உள்ளே ஒருவரும் இல்லாததாய் சூதாவசேஷம் சாரதி மாத்திரம் இருக்க பெற்றதாய் திருஷ்டுவா பார்த்து ஆகவே போரில் ஹதவீரம் தளகத்தனையை பறிகொடுத்து விட்ட ஸ்வம் அவனது சைன்யம் இவ படையை போன்றதாய் தைன்யம் மனத்தளர்ச்சி கச்சேதி அடையுமே. நகர் இந்த ரதத்தை உள்ளே ஒருவரும் இல்லாததாய் சாரதி மாத்திரம் இருக்க பெற்றதாய் பார்த்து போரில் தளகத்தனை பறிகொடுத்து விட்டு அவனது படையை போன்றதாய் மனத்தளர்ச்சி அடையுமே. தோரேபி நிவசந்தம் த்வாம் மானசேனாக்ரதஸ்திதம் चिन्तयन्त्योद्यनूनं त्वां निराहारा कृथा प्रजाः ஜனங்கள் தூரதேசத்தில் நிவசந்தம் வசிக்கும் துவாம் தேவரீரை மானசேன சதா நினைவால் அக்ரதா முன்னே ஸ்திதம் நிற்பவரை துவாமப்பி உம்மையே சிந்தையந்தியக நினைத்து கொண்டிருப்பவர்களாய் நூனம் அதனால் அத்ய இப்பொழுது நிராகாராக உணவு கொள்ளாதவர்களாய் கிருத்தாக செய்யப்பட்டிருப்பார்கள். ஜனங்கள் தூரதேசத்தில் வசிக்கும் தேவரீரை சதா நினைவால் முன்னே நிற்பவராய் உம்மையே நினைத்து கொண்டிருப்பவர்களாய் அதனால் இப்பொழுது உணவு கொள்ளாதவர்களாய் செய்யப்பட்டிருப்பார்கள். திருஷ்டம் தத்வி த்வயா ராம யாத்ருஷம் த்வத் பிரவாசனே பிரஜானாம் சங்குலம் வ்ருத்தம் த்வச்சோக
क्लान्तचेतसाम् राम श्रीराम त्वत्प्रवासने தேவரீர் நாட்டின் எல்லையை கடந்து எழுந்தருளின சமயத்தில் त्वच्चोक क्लान्त சேதசாம் தேவரீருக்காக வருந்தி தளர்ச்சியுற்ற மனமுடைய பிரஜானாம் பிரஜைகளின் தந்த சங்குலம் குழப்பமடைந்த விருத்த மனோபாவம் யாதுருஷம் எத்தன்மை என்பது துவயாயி தேவரீராலேயே திருஷ்டம் பிரத்யக்ஷத்தில் கண்டருளப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராமா தேவரீர் நாட்டின் எல்லையை கடந்து எழுந்தருளின சமயத்தில் தேவரீருக்காக வருந்தி தளர்ச்சியுற்ற மனமுடைய பிரஜைகளின் அந்த குழப்பமடைந்த மனோபாவமும் எத்தன்மையது என்பது தேவரீராலேயே பிரத்யக்ஷத்தில் கண்டு அருளப்பட்டிருக்கிறது. ஆர்த்தநாதோஹி எப்பௌரைர் முக்தஸ்வத்விப்ரவாசனே சரதம் மாம் நிஷாம்யைவ குரியோ சதகுணம் ததः. விப்ரவாசனே தேவரீர் வனவாசம் புறப்படுகையில் பௌரையி பட்டணத்து ஜனங்களால் முக்தக விடுக்கப்பட்ட ஆர்த்தநாதக கூக்குரல் யஹாஹி எதுவோ ததக அதிலும் சதகுணம் 100 மடங்கு அதிகமாக சரத்தம் ரதத்தில் இருக்கும் மாம் ஏவ என்னை மாத்திரம் நிஷாமியே கண்டு குறியுகு கூக்குரலிடுவார்கள். தேவரீர் வனவாசம் புறப்படுகையில் பட்டணத்து ஜனங்களால் விடுக்கப்பட்ட கூக்குரல் எதுவோ அதிலும் 100 மடங்கு அதிகமாக ரதத்தில் இருக்கும் என்னை மாத்திரம் கண்டு கூக்குரலிடுவார்கள். அகம் கிம் சாப்பி வக்ஷ்யாமி தேவீம் தவ சுதோமய நீதோ சோமாதுலகுலம் சந்தாபஸ்த்யஜ்யதாமிதி. அசத்யம் அப்பி நைவாகம் ப்ரூயாம் வச்சனமித்ருஷம் கதமப்ரியமேவாகம் ப்ரூயாம் சத்யமிதம் வச்சः. தேவீம் அம்மாளிடம் தவ தேவரீருடைய அசௌ சுதக இந்த திருக்குமாரன் மயா என்னால் மாத்துல குலம் மாமன் வீட்டில் நீத்தக விட்டு விடப்பட்டிருக்கிறார். சந்தாபக மனவேதனை தியஜதாமிதி ஒழியட்டும் என்கிற ஈத்ருஷம் இந்த அசத்தியம் வச்சனம் பொய் வார்த்தையே அகமப்பி நானோ ப்ரூயாம்ன சொல்லக்கூடாது. இதம் இப்பொழுது அப்பிரியம் கேட்க அசஹ்யமாயிருக்கும் சத்தியம் உண்மையாகிய வச்சக ஏவ மொழியையே அகம் ஏவ நானே கதம் எப்படி ப்ரூயாம் தெரிவிக்க முடியும். அப்பி எப்படியும் கிம்ச எதைத்தான் அகம் நான் வக்ஷ்யாமி சொல்வேன். அம்மாளிடம் தேவரீருடைய இந்த திருக்குமாரன் என்னால் மாமன் வீட்டில் விட்டுவிடப்பட்டிருக்கிறார். மனவேதனை ஒழியட்டும் என்கிற இந்த பொய் வார்த்தையை நானோ சொல்லக்கூடாது. இப்பொழுது கேட்க அசஹ்யமாயிருக்கும் உண்மையாகிய மொழியையே நானே எப்படி தெரிவிக்க முடியும். எப்படியும் எதைத்தான் நான் சொல்வேன். மம தாவன் நியோகஸ்தாஸ்த்வத்பந்தூஜனவாஹினः கதம் ரதம் த்வயஹீனம் பிரவாஹ்யந்தே ஹயோத்தமாः. மம எனது நியோகஸ்தாக ஓட்டும் சமிக்ஞைகளுக்கு ஈடுபட்டவைகளாய் த்வத்பந்தூஜனவாஹினः தேவரீரையும் கூடவே இருக்கும் பாக்கியம் பெற்றவர்களையும் சுமந்து வந்தவைகளாகிய அயோத்தமாக சிறந்த குதிரைகள் தாவத் இப்பொழுது துவயாஹீனம் தேவரீர் எழுந்தருளீராத ரதம் ரதத்தை கதம் எப்படி பிரவாஹ்யந்தி இழுத்து கொண்டு மீண்டு செல்லும். எனது ஓட்டும் சமிக்ஞைகளுக்கு ஈடுபட்டவைகளாய் தேவரீரையும்
கூடவே இருக்கும் பாக்கியம் பெற்றவர்களையும் சுமந்து வந்தவைகளாகிய சிறந்த குதிரைகள் இப்பொழுது தேவரீர் எழுந்தருளியிராத ரதத்தை எப்படி இழுத்து கொண்டு மீண்டு செல்லும்? தன்ன சக்ஷ்யாம் யகம் கந்தும் அயோத்தியாம் த்வத்ருத்தேனகம் வனவாசானுயானாய மாமனோஜ்ஞாத்தும் அர்ஹசி. அனகமாசற்றவரே தாகையால் துவத்ருத்தே தேவரீரை விட்டு பிரிந்து அகம் அடியேன் அயோத்திக்கு கந்தும் திரும்பிச் செல்ல சக்ஷ்யாமி ந முடியாது. மாமடியேனை வனவாசானுயானாய வனவாசத்திலும் கூடவே வைத்து கொள்வதற்கு அனுஜாத்தும் அனுமதி அளிக்க அருகசி தேவரீர் திருவுள்ளம் பற்றி அருள்வீராக. மாசற்றவரே ஆகையால் தேவரீரை விட்டு பிரிந்து அடியேன் அயோத்திக்கு திரும்பி செல்ல முடியாது. அடியேனை வனவாசத்திலும் கூடவே வைத்து கொள்வதற்கு அனுமதி அளிக்க தேவரீர் திருவுள்ளம் பற்றி அருள்வீராக. ஏதி மே யாச்சமானஸ்ய தியாகமேவ கரிஷ்யசி ரதோக்னிம் பிரவிக்ஷ்யாமி தியக்தமாத்ர இஹ த்வயா. யாச்சமானஸ்ய யாசிக்கும் மே அடியேனுக்கு தியாகம் ஏவ திரும்பி அனுப்பி விடுவதையே கரிஷ்யசி யதி தேவரீர் திருவுளம் கொள்ளுகிறீர் என்றால் இஹ இங்கு துவயா தேவரீர் தியக்த மாத்திரக விட்டு சென்ற தக்ஷணமே சரதக ரதத்துடன் அக்னியில் பிரவேக்ஷ்யாமி நான் விழுந்து விடுவேன். யாச்சிக்கும் அடியேனுக்கு திரும்பி அனுப்பி விடுவதையே தேவரீர் திருவுளம் கொள்ளுகிறீர் என்றால் இங்கு தேவரீர் விட்டு சென்ற தக்ஷணமே ரதத்துடன் அக்னியில் நான் விழுந்து விடுவேன். பவிஷ்யந்தி வனேயானே தப்போவிக்ன கராணி தே ரத்தேன பிரதிபாதிஷ்யே தானி சத்வானி ராகவ. ராகவ ஸ்ரீராமா வனே வனத்தில் தே தேவரீரின் தபோவிக்ன கராணி தபத்திற்கு இடையூறு செய்கிறவைகளாய் யானி எந்த சத்வானி உயிர்கள் பவிஷ்யந்தி ஏற்படுகின்றனவோ தானி அவைகளை ரத்தேன ரதத்தில் இருந்த வண்ணமே பிரதிபாதிஷ்யே நான் ஓட்டிவிடுவேன். ஸ்ரீராமா வனத்தில் தேவரீரின் தவத்துக்கு இடையூறு செய்கிறவைகளாய் எந்த உயிர்கள் ஏற்படுகின்றனவோ அவைகளை ரதத்திலிருந்த வண்ணமே நான் ஓட்டிவிடுவேன். त्वत्कृतेन मया वाप्तं रतचर्या कृतं सुखम् आशंसे त्वत्कृतेनाहं वनवास कृतं सुखम्. त्वत्कृते தேவரீர் பட்டாபிஷேகத்தில் ரத்தச்சரியா கிருத்தம் தேர்ப்பாகனாய் இருப்பதால் உண்டாகும் சுக்கம் பாக்கியமானது மயா என்னால் அவாப்தம் ந அடையப்படவில்லை. त्वत्कृतेन தேவரீரின் அனுகிரகத்தால் வனவாசக்கிருத்தம் வனவாசத்தால் உண்டாகும் சுக்கம் பாக்கியத்தை அகம் ஆசம்சே நான் வருந்தி பிரார்த்திக்கின்றேன். தேவரீர் பட்டாபிஷேகத்தில் தேர்ப்பாகனாயிருப்பதால் உண்டாகும் பாக்கியமானது என்னால் அடையப்படவில்லை. தேவரீரின் அனுகிரகத்தால் வனவாசத்தால் உண்டாகும் பாக்கியத்தை நான் வருந்தி பிரார்த்திக்கின்றேன். प्रसीदेच्छामि तेरण्ये भवितुं प्रत्यनन्तरः प्रीत्याभिहितमिच्छामि भव मे प्रत्यनन्तरः. அரண்யே அரண்யத்தில் தே தேவரீருடைய பிரத்யனந்தர சந்நிதியில் இருக்கின்றவனாக பவித்தும் ஆக இச்சாமி நான் பிரார்த்திக்கின்றேன். பிரீத்தியா அடியார்களுக்கு காட்டும் தன்னழியால் மே அடியேனுக்கு பிரத்யனந்தரக பக்கலிலேயே இருக்கின்றவனாக பவனி ஆகுக என்னும் அபிஹிதம் திருவாக்கை இச்சாமி நான் பிரார்த்திக்கின்றேன். பிரசீத கருணை புரிந்து அருள்வீராக.
அரண்யத்தில் தேவரீருடைய சந்நிதியில் இருக்கின்றவனாக ஆக நான் பிரார்த்திக்கின்றேன். அடியார்களுக்கு காட்டும் தன்னழியால் அடியேனுக்கு பக்கலிலேயே இருக்கின்றவனாக நீ ஆகுக எனும் திருவாக்கை நான் பிரார்த்திக்கின்றேன். கருணை புரிந்து அருள்வீராக. इमे चापि हयवीर यदि ते वनवासिनः परिचर्यां करिष्यन्ति प्राप्स्यन्ति परमां गतिम्. வீர புண்ணியாத்மாவே, இமே இந்த ஹயாஹாச்ச குதிரைகளும் வனவாசினக வனத்தில் வசிப்பவைகளாய் தேவரீருக்கு பரிச்சரியாம் கைங்கரியத்தை கரிஷ்யந்தி புரியட்டும். எதி அதனால் பரமாம் உத்தமமான கதிமபி கதியையும் பிராப்சியந்தி அடையட்டும். புண்ணியாத்மாவே, இந்த குதிரைகளும் வனத்தில் வசிப்பவைகளாய் தேவரீருக்கு கைங்கரியத்தை புரியட்டும். அதனால் உத்தமமான கதியையும் அடையட்டும். தவ சுஷ்ரோஷணம் மூர்த்னா கரிஷ்யாமி வனே வசன் அயோத்தியாம் தேவலோகம் வா சர்வதா பிரஜஹாம்யஹம். வனே காட்டில் வசன் வசித்து கொண்டு தவ தேவரீருக்கு சர்வதா சர்வவிதமான சுஷ்ரூஷணம் சுஷ்ரூஷையே மூர்த்னா தலையால் கரிஷ்யாமி நான் செய்வேன். ஆகம் நான் அயோத்தியாயினும் தேவலோகம்பா தேவலோகத்தை ஆயினும் பிரஜஹாமி மதியேன். காட்டில் வசித்து கொண்டு தேவரீருக்கு சர்வவிதமான சுஷ்ரூஷையை தலையால் நான் செய்வேன். நான் அயோத்தியாயினும் தேவலோகத்தை ஆயினும் மதியேன். நஹி சக்ய பிரவேஷ்டும் ச மயாயோத்யா त्वया विना ராஜதானி மகேந்திரஸ்ய யதா துஷ்கிருத கர்மணா பாவம் செய்தவரால் மகேந்திரஸ்ய தேவேந்திரனது ராஜதானியானது அமராவதி யதா எப்படியோ அப்படியே சா அந்த அயோத்தியா பட்டணமும் துவயா தேவரீரை வினா விட்டு பிரிந்த மயா அடியேனால் பிரவேஷ்டும் புக சக்கியான ஒண்ணாது. பாவம் செய்தவரால் தேவேந்திரனது ராஜதானியானது அமராவதி எப்படியோ அப்படியே அந்த அயோத்தியா பட்டணமும் தேவரீரை விட்டு பிரிந்த அடியேனால் புக ஒண்ணாது. வனவாசே க்ஷயம் பிராப்தே மமேஷஹி மனோரதः யதனேன ரதேனைவ த்வாம் வஹேயம் புரீம் புனः. வனவாசே வனவாசம் க்ஷயம் பிராப்தே தேர்ந்த பின்பு துவாம் தேவரீரை அனேன இந்த ரதேன ஏவ ரதத்திலேயே புரீம் நகருக்கு புனக திரும்பவும் வகேயம் எழுந்தருள பண்ணிக்கொண்டு செல்வேன். ஏதேதுவோ அந்த ஏஷகி இதொன்றுதான் மம அடியேனது மனோரதம். வனவாசம் தீர்ந்த பின்பு தேவரீரை இந்த ரதத்திலேயே நகருக்கு திரும்பவும் எழுந்தருள பண்ணிக்கொண்டு செல்வேன். எதுவோ அந்த இது ஒன்றுதான் அடியேனது மனோரதம். चतुर्दश हि वर्षाणि सहितस्य त्वया वने क्षणभूतानि यास्यन्ते शतसंख्यान्यतोऽन्यथा. வனே வனத்தில் துவயா தேவரீரோடு சகிதசிய கூட இருக்கும் எனக்கு 14 வருஷங்களும் க்ஷணபூத்தானே கணப்பொழுதாக யாசியந்தி கழிந்துவிடும். அந்யதா இப்படி இல்லாத பட்சத்தில் சதசங்கியானி 100 மடங்கு அத்தஹி அதிகமாய் வளருமே. வனத்தில் தேவரீரோடு கூட இருக்கும் எனக்கு 14 வருஷங்களும் கணப்பொழுதாக கழிந்துவிடும். இப்படி இல்லாத பட்சத்தில் 100 மடங்கு அதிகமாய் வளருமே. வத்சல திஷ்டந்தம் பர்த்ருபுத்ர கதே பதி பக்தம் பிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் த்வம் ந மாம் ஹாதுமர்ஹசி. பர்த்ருபுத்ர கதே
சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராய் திருவிளையாடிக்கொண்டு பிருத்யவத்சல அடிமைப்பட்டவர்களுக்கு அருள் புரிபவரே, பக்தம் பக்திமை கொண்ட பிருத்யம் தொண்டனும் ஸ்தித்யாம் தர்ம சிந்தையுற்று தர்ம அனுஷ்டானத்தில் ஸ்திதம் அசஞ்சல பற்று உடையவனும் பதி செய்ய வேண்டிய காரியத்தில் திஷ்டந்தம் மன உறுதி கொண்டிருப்பவனுமாகிய மாமடியேனே துவம் தேவரீர் ஹாத்தும் திருப்பி அனுப்பிவிட அருகசீன திருவுளம் பற்றக்கூடாது. சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராய் திருவிளையாடிக்கொண்டு அடிமைப்பட்டவர்களுக்கு அருள் புரிபவரே, பத்திமை கொண்ட தொண்டனும் தர்ம சிந்தையுற்று தர்ம அனுஷ்டானத்தில் அசஞ்சல பற்று உடையவனும் செய்ய வேண்டிய காரியத்தில் மன உறுதி கொண்டிருப்பவனுமாகிய அடியேனை தேவரீர் திருப்பி அனுப்பிவிட திருவுளம் பற்றக்கூடாது. एवं बहु विधं दीनं याचमानं पुनः पुनः रामो भृत्यानुकम्पितो सुमन्त्रमिदमब्रवीत्. भृत्यानुकம்பி அடியார்களை காத்தருளும் ராமக ஸ்ரீராமர் பகுவிதம் பலவகையாக புனக புனக மீண்டும் மீண்டும் ஏவம் மேற்கண்ட வண்ணமாய் தீனம் வருந்தி யாச்சமானம் தோ யாச்சிக்கும் சுமந்திரம் சுமந்திரரை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் அருளி செய்தார். அடியார்களை காத்தருளும் ஸ்ரீராமர் பலவகையாக மீண்டும் மீண்டும் மேற்கண்ட வண்ணமாய் வருந்தி யாச்சிக்கும் சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு அருளி செய்தார். जानामि परमां भक्तिं मयि ते भर्तृवत्सल शृणु चापि यदर्थं त्वां प्रेषयामि पुरीमितः. பர்த்ருவத்சல ராஜபக்தனே, மையே என்னிடத்திலுள்ள தே உமது பரமாம் சிறந்த பக்திம் பக்திமையை ஜானாமி நான் நன்கு அறிவேன். அப்பீச்ச அப்படி இருந்தும் துவாம் உம்மை இத்தக இங்கிருந்து புரீம் நகருக்கு எதர்த்தம் எக்காரணத்தை கொண்டு பிரேஷயாமி அனுப்புகிறேனோ அதை ஸ்ருணு சொல்லுகிறேன் கேளும். ராஜபக்தனே, என்னிடத்தில் உள்ள உமது சிறந்த பக்திமையை நான் நன்கு அறிவேன். அப்படியிருந்தும் உம்மை இங்கிருந்து நகருக்கு எக்காரணத்தை கொண்டு அனுப்புகிறேனோ அதை சொல்லுகிறேன் கேளும். நகரம் துவாம் கதம் திருஷ்ட்வா ஜனனி மே யவீயசி கைகேயி பிரத்யயம் கச்சேத் இதி ராமோ வனம் கதः. நகரம் பட்டணத்திற்கு கதம் திரும்பி வந்து சேர்ந்த துவாம் உம்மை திருஷ்டுவா கண்டு மே எனது யவீயசி சிறிய ஜனனி தாயாரான கைகேயி அம்மாள் ராமக ராமன் வனம் காட்டை கதஹா இதி அடைந்தான் என்கிற பிரத்யயம் உத்தேசம் நிறைவேற பெற்றதாய் கச்சேத் எண்ணம் கொள்வாள். பட்டணத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்த உம்மை கண்டு எனது சிறிய தாயாரான கைகேயம்மாள் ராமன் காட்டை அடைந்தான் என்கிற உத்தேசம் நிறைவேற பெற்றதாய் எண்ணம் கொள்வாள். பரிதுஷ்டா து சா தேவி வனவாசம் கதே மயே ராஜானம் நாதிசங்கேத் மித்யவாதீத்யே தார்மிகம். மையே நான் வனவாசத்தை கதே அடைந்தால் தோ அப்பொழுது சா அந்த தேவியார் பரிதுஷ்டா மகிழ்வுற்றவளாகிய தார்மிகராகிய ராஜானம் சக்கரவர்த்தியாரே மித்யாவாதி இதி சொன்ன சொல் தவறியவராய் அதிசங்கேத்தன ஐயம் கொள்ளாள். நான் வனவாசத்தை அடைந்தால் அப்பொழுது அந்த தேவியார் மகிழ்வுற்றவளாகிய தார்மிகராகிய சக்கரவர்த்தியாரே சொன்ன சொல் தவறியவராய் ஐயம் கொள்ளாள். ஏஷமே பிரதமக்காமோ யதம்பாமே யவீயசி பரதரக்ஷிதம் ஸ்வீதம் புத்திரராஜ்யமவாப்னுயாத்.
மே எனது யவியசி அம்பா சிறிய தாயார் பரத ரக்ஷிதம் பரதனால் பாதுகாக்கப்படும் புத்திர ராஜ்யம் திருக்குமாரனுடைய ராஜ்யத்தில் தக்காரணத்தால் ஸ்வீத்தம் உள்ளம் பூரித்திருப்பதே அவாப்னோயாதடைவாள் ஏஷக இது மே என்னுடைய பிரதமக சர்வமுமாய்கொண்ட காமக மனோரதம் எனது சிறிய தாயார் பரதனால் பாதுகாக்கப்படும் திருக்குமாரனுடைய ராஜ்யத்தில் அக்காரணத்தால் உள்ளம் பூரித்திருப்பதை அடைவாள் இது என்னுடைய சர்வமுமாய் கொண்ட மனோரதம் மம பிரியார்த்தம் ராஜ்ஞश्च ரதஸ்த்வம் புரீம் வ்ரஜ சந்திஷ்டश्चापि யானர்த்தாம் ஸ்தான் ப்ரூயஸ்தததா மம ச எனக்காகவும் ராஜ்ஞக சக்கரவர்த்தியாரின் பிரியார்த்தம் தேற்றரவுக்காகவும் துவம் நீர் சரதக ரதத்துடன் கூடியவராய் புரீம் வ்ரஜ நகரை அடையும் சந்திஷ்டா அப்பி சக்கரவர்த்தியார் சந்நிதிக்கு தூதுமொழி கொண்டு செல்லும் தூதராக நீர் இருப்பதால் அர்த்தான் செய்திகள் யான்ச எவைகளோ தான் அவைகளை தான் அவரவர்களுக்கு ததா ததா சொல்லப்பட்ட வண்ணமே புரோயாக சொல்வீராக எனக்காகவும் சக்கரவர்த்தியாரின் தேற்றரவுக்காகவும் நீர் ரதத்துடன் கோடியவராய் நகரை அடையும் சக்கரவர்த்தியார் சந்நிதிக்கு தூதுமொழி கொண்டு செல்லும் தூதராக நீர் இருப்பதால் செய்திகள் எவைகளோ அவைகளை அவரவர்களுக்கு சொல்லப்பட்ட வண்ணமே சொல்வீராக இத்யுக்த்வா வச்சனம் சூத்தம் சாந்த்வயித்வா புனః புனः குஹம் வச்சனமக்லிபம் ராமோ ஹேதோ மதப்ரவீத் ராமः ஸ்ரீராமர் சோத்தம் சாரதியை புனக புனக எவ்வளவோ சாந்த்வயித்வா நல்வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு ஹேதுமத் காரணங்களோடு கூடிய இதி மேற்கண்ட வச்சனம் திருவாக்கையும் உக்த்வா அருளிய பின்னர் அக்லீபம் சடக்கென எதையும் செய்து முடிக்கவல்ல குஹரை பார்த்து வச்சனம் பின்வரும் வார்த்தையை அப்ரவீத் சொன்னார். ஸ்ரீராமர் சாரதியை எவ்வளவோ நல்வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு காரணங்களோடு கூடிய மேற்கண்ட திருவாக்கையும் அருளிய பின்னர் சடக்கென எதையும் செய்து முடிக்கவல்ல குஹரை பார்த்து பின்வரும் வார்த்தையை சொன்னார். நிதானீம் குஹ யோக்யோயம் வாசோ மே சஜனே வனே அவஷ்யம் ஹ்யாஸ்ரமே வாசக கர்த்தவ்யஸ்தத்கதோ விதிஹி குஹரே மே எனக்கு சஜ்ஜனே ஜன சம்சர்க்கம் பெற்றவனே காட்டில் ஐயம் இப்பொழுது வாசக வாசம் என்பது யோக்கியக ந ஏற்றதாகாது ஆசிரமே ஆசிரமத்தில் வாசக வாசமானது அவசியம் அவசியம் கர்த்தவிய அனுஷ்டிக்க வேண்டியதாயிருக்கிறது. இதானீம் இது விஷயத்தில் விதிஹி நியமனமும் தத்கதக அப்படியே இடப்பட்டிருக்கிறது. குஹரே எனக்கு ஜன சம்சர்க்கம் பெற்ற காட்டில் இப்பொழுது வாசம் என்பது ஏற்றதாகாது ஆசிரமத்தில் வாசமானது அவசியம் அனுஷ்டிக்க வேண்டியதாயிருக்கிறது. இது விஷயத்தில் நியமனமும் அப்படியே இடப்பட்டிருக்கிறது. சோஹம் கிருஹீத்வா நியமம் தபஸ்வி ஜன பூஷணம் ஹிதக்காம பிதுர்பூயः சீதாயா லக்ஷ்மணஸ்ய ச ஜட்டாக்ருத்வா கமிஷ்யாமி ந்யக்ரோதக்ஷீரமாணய பிதுः தந்தைக்கும் சீதாயாக சீதைக்கும் லக்ஷ்மணஸ்ய ச லக்ஷ்மணனுக்கும் பூயக எப்பவும் ஹிதகாமக சரியான வழியில் நடப்பவனாய் விளங்கும் சக அந்த அகம் நான் நியமம் சாஸ்திர விதியாகிய தபஸ்வி ஜன பூஷணம் தவசிகள் தலைமயிரை முடைதலின் மாதிரியில் கிருஹித்வா பற்று வைத்து ஜட்டாகா தலைமயிரை சடைகளாய் கிருத்வா தரித்து பின்னிக்கொண்டு கமிஷ்யாமி இருக்கப் போகிறேன். ந்யக்ரோதக்ஷீரம் ஆலம்பாலை ஆணைய நீ கொண்டு வருவாயாக.
தந்தைக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் எப்பவும் சரியான வழியில் நடப்பவனாய் விளங்கும் அந்த நான் சாஸ்திர விதியாகிய தவசிகள் தலைமயிரை முடைதலின் மாதிரியில் பற்று வைத்து தலைமயிரை சடைகளாய் தரித்து பெண்ணிக் கொண்டு இருக்கப் போகிறேன். ஆலம் பாலை நீ கொண்டு வருவாயாக. தத்க்ஷீரம் ராஜபுத்ராய குஹக்ஷிப்ரமுபாஹரத் லக்ஷ்மணஸ்யாத்மனश्चैव ரமஸ்தேனாகரோ ஜட்டாஹ. குஹர் தத்க்ஷீரம் அந்த பாலை ராஜபுத்திராய சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரருக்கு க்ஷிப்ரம் தக்ஷணமே உபாஹரத் கொணர்ந்து சமர்ப்பித்தனர். ராமக ஏவ ஸ்ரீராமரே ஆத்மனக தனக்கும் லக்ஷ்மணஸ்ய ச லக்ஷ்மணருக்கும் தேன அதை கொண்டு ஜட்டாக தலைமயிரை சடைகளாய் அக்கரோத் திருத்தி அருளினார். குஹர் அந்த பாலை சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரருக்கு தக்ஷணமே கொணர்ந்து சமர்ப்பித்தனர். ஸ்ரீராமரே தனக்கும் லக்ஷ்மணருக்கும் அதை கொண்டு தலைமயிரை சடைகளாய் திரித்து அருளினார். தீர்க்கபாஹோர் நரவ்யாக்ரோ ஜட்டிலத்வமதாரயத். தீர்க்கபாஹு ஆஜானுபாஹுவாகிய நரவ்யாக்ரஹ புருஷோத்தமராகும் அவர் ஜட்டிலத்வம் தலைமயிரை சடைசடையாய் திரித்து பின்னிக் கொண்டிருத்தலே அதாரயத் ஏற்றுக்கொண்டார். ஆஜானுபாஹுவாகிய புருஷோத்தமராகும் அவர் தலைமயிரை சடைசடையாய் திரித்து பின்னிக் கொண்டிருத்தலை ஏற்றுக்கொண்டார். தௌததா चीरवसनो जटामण्डलधारिणो अशोभेतां ऋषिसमो भ्रातरो रामलक्ष्मणो. ததா அப்பொழுது பிராத்தரோ உடன் பிறந்தவர்களும் ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணருமாகிய தௌ அவ்விருவர்களும் சீரவசனோ மர உரிகளை உடுத்து கொண்டிருப்பவர்களாய் ஜட்டாமண்டலதாரினோ ஜட்டாமண்டலதாரிகளாய் ரிஷிசமோ ரிஷிகளை ஒத்தவர்களாய் அசோபேதாம் திகழ்ந்தனர். அப்பொழுது உடன் பிறந்தவர்களும் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணருமாகிய அவ்விருவர்களும் மர உரிகளை உடுத்து கொண்டிருப்பவர்களாய் ஜட்டாமண்டலதாரிகளாய் ரிஷிகளை ஒத்தவர்களாய் திகழ்ந்தனர். ததோ வைக்கானசம் மார்க்கம் அஸ்தித சக லக்ஷ்மணः व्रतमादिष्टवान् रामः सहायं गुहमब्रवीत्. ततः அப்பொழுது விரதம் சங்கல்பத்தை ஆதிஷ்டவான் செய்து கொண்டவராய் வைக்கானசம் பாணப்பிரஸ்தர்களுக்குரிய மார்க்கம் அனுஷ்டானத்தை ஆஸ்திதக பற்றியவரும் சக லக்ஷ்மணக லக்ஷ்மணருடன் இருப்பவருமான ராமக ஸ்ரீராமர் சகாயம் ஆப்தராகிய குகரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு அருளி செய்தார். அப்பொழுது சங்கல்பத்தை செய்து கொண்டவராய் வானப்பிரஸ்தர்களுக்குரிய அனுஷ்டானத்தை பற்றியவரும் லக்ஷ்மணருடன் இருப்பவருமான ஸ்ரீராமர் ஆப்தராகிய குகரை பார்த்து பின்வருமாறு அருளி செய்தார். अप्रमत्त बले कोशे दुर्गे जन पदे तत भवेता गुहराज्यं ये दुरारक्षतममतं. गोरे बले चतुरंग बलतिलम कोशे पुरुलिलुम दुर्गे நிலவரன் நீரரன் மலையரன் காட்டரன் என்ற 4 வகை அரணிலும் ஜனபதே ததா நாட்டிலும் அப்பிரமத்தக ஊக்கமுடையவரை பவேதாக நீர் இருப்பீராக. ராஜ்யம் ராஜ்ய பரிபாலனம் துராரக்ஷதமம் சிரம சாத்தியம் என்பது மதம் ஹி யாவருக்கும் தெரிந்த விஷயமே. குவரே சதுரங்க பலத்திலும் பொருளிலும் நிலவரன் நீரரன் மலையரன் காட்டரன் என்ற 4 வகை அரணிலும்
நாட்டிலும் ஊக்கமுடையவராய் நீர் இருப்பீராக. ராஜ்ய பரிபாலனம் சிரமசாத்தியம் என்பது யாவருக்கும் தெரிந்த விஷயமே. ததஸ்தம் சமனுஜ்ஞாப்ய குஹமிக்ஷ்வாக்கு நந்தனः ஜகாம தூர்ணமவ்யக்ரஹ சக பார்ய ச லக்ஷ்மணः. அவ்யக்ரஹ சாந்தமூர்த்தியும் இக்ஷ்வாக்கு நந்தனக இக்ஷ்வாக்கு குல பிள்ளையுமான அவர் தம் அந்த குஹருக்கு சமனுஜ்ஞாப்பிய விடை கொடுத்து அருளி தூர்ணம் தக்ஷணமே சக பாரியக தர்ம பத்னியோடும் ச லக்ஷ்மணக லக்ஷ்மணரோடும் ததக விடத்திலிருந்து ஜகாம எழுந்தருளினார். சாந்தமூர்த்தியும் இக்ஷ்வாக்கு குல பிள்ளையுமான அவர் அந்த குஹருக்கு விடை கொடுத்தருளி தக்ஷணமே தர்ம பத்னியோடும் லக்ஷ்மணரோடும் அவ்விடத்திலிருந்து எழுந்தருளினார். சத்தோ திருஷ்ட்வா நதீதீரே நாபமிக்ஷ்வாக்கு நந்தனக திதீர்ஷு சீக்ரகாம் கங்காமிதம் லக்ஷ்மணமப்ரவீத். இக்ஷ்வாக்கு நந்தனக இக்ஷ்வாக்கு குல பிள்ளையாகிய சக அவர் நதி தீரே நதிக்கரையில் நாவம் மரக்கலத்தை திருஷ்டுவா கண்டு சீக்ரகாம் ஜலப்பிரவாக வேகமுற்ற கங்காம் கங்கா நதியை திதீர்ஷுகு கடந்து செல்ல திருவுள்ளம் பற்றியவராகிய லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பார்த்து தூ இது விஷயத்தில் இதம் பின்வருமாறு அப்ரவீத் அருளி செய்தார். இக்ஷ்வாக்கு குல பிள்ளையாகிய அவர் நதிக்கரையில் மரக்கலத்தை கண்டு ஜலப்பிரவாக வேகமுற்ற கங்கா நதியை கடந்து செல்ல திருவுளம் பற்றியவராகிய லக்ஷ்மணரை பார்த்து இது விஷயத்தில் பின்வருமாறு அருளி செய்தார். ஆரோஹத்வம் நர்வ்யாக்ரஸ்திதாம் நாவமிமாம் சனைः சீதாம் சாரோபயான் வக்ஷம் பரிக்ருஹ்ய மனஸ்வினீம். நரவ்யாக்ர புருஷோத்தமா ஸ்திதாம் சித்தமாய் வந்து நிற்கின்ற இமாம் இந்த நாவம் மரக்கலத்தை பரிக்ருஹ்ய பிடித்து கொண்டு மனஸ்வினியும் பிடிவாதமாய் கூடவே வரும் சீதாம் சீதையை சனைஹி மெல்ல ஜாக்கிரதையாய் ஆரோப்பய ஏற்றிவே அன்வக்ஷம் உடனே துவம்ஹி நீயும் ஆரோக ஏறிக்கொள். புருஷோத்தமா சித்தமாய் வந்து நிற்கின்ற இந்த மரக்கலத்தை பிடித்து கொண்டு பிடிவாதமாய் கூடவே வரும் சீதையை மெல்ல ஜாகிரதையாய் ஏற்றிவை உடனே நீயும் ஏறிக்கொள். சப்ராத்து சாசனம் ஸ்ருத்வா சர்வமப்ரதிகூலயன் ஆரோப்ய மைதிலீம் பூர்வம் அருரோஹாத்மவம்ஸ்ததः. அப்பிரதிகூலயன் திருவாக்குக்கு மறுவாக்கு நினையாத ஆத்மவான் ஞான பிரத்தராகிய சக அவர் பிராத்துகு தமையனாரின் சாசனம் ஆக்கினை சர்வம் எல்லாவற்றையும் ஸ்ருத்வா சிரமேற்கொண்டு பூர்வம் முதலில் மைத்திலியாரை ஆரோப்பி ஏற்றி வைத்துவிட்டு ததக உடனே ஆருரோக தாமும் ஏறிக்கொண்டார். திருவாக்குக்கு மறுவாக்கு நினையாத ஞான விருத்தராகிய அவர் தமையனாரின் ஆக்கினை எல்லாவற்றையும் சிரமேற்கொண்டு முதலில் மைத்திலியாரை ஏற்றி வைத்துவிட்டு உடனே தாமும் ஏறிக்கொண்டார். அதாருரோஹ தேஜஸ்வி ஸ்வயம் லக்ஷ்மண பூர்வஜக ததோ நிஷாதாதிபதிர்குஹோஞாத்தேன சோதயத். அதன் பிறகு தேஜஸ்வி திரிலோக பிரசித்தி பெற்றவரும் லக்ஷ்மண பூர்வஜக லக்ஷ்மணருக்கு தமையனாருமான அவர் ஸ்வயம் தாமே ஆருரோக ஏறி அருளினார். ததக உடனே நிஷாதாதிபதியே வேடவர்களின் மன்னராகிய குஹர் ஞாத்தின் சுற்றத்தார்களை பார்த்து அச்சோதய சீக்கிரம் ஜாக்கிரதை என்றார். அதன் பிறகு திரிலோக பிரசித்தி பெற்றவரும் லக்ஷ்மணருக்கு தமையனாருமான அவர் தாமே ஏறி அருளினார். உடனே வேடவர்களின் மன்னராகிய குஹர் சுற்றத்தார்களை பார்த்து சீக்கிரம் ஜாக்கிரதை என்றார். ராகவோப்பே மகாதேஜ நாவமாருஹ்யே தாம் ததः பிரம்மவத் க்ஷத்
पुत्रवच्चैव जजापहितमात्मनः மாதேஜாபி மிக்க தேஜஸ்வியுமாகிய ராகவ ஸ்ரீராமர் தாமந்த நாவம் மரக்கலத்தில் ஆருஹ்ய ஏறிக்கொண்டு ததா அப்போதும் ஆத்மனக பரமாத்மாவுக்கு ஹிதம் உள்ளம் குளிர செய்யத்தக்கதை பிரம்மவத் பரமபத சித்திக்கு வேண்டிய யாவையும் க்ஷத்ரவச்ச பூலோக பெருமைக்கு வேண்டிய யாவையும் ஜஜாப ஜபம் செய்து அருளினார். மிக்க தேஜஸ்வியுமாகிய ஸ்ரீராமர் அந்த மரக்கலத்தில் ஏறிக்கொண்டு அப்போதும் பரமாத்மாவுக்கு உள்ளம் குளிர செய்யத்தக்கதை பரமபத சித்திக்கு வேண்டிய யாவையும் பூலோக பெருமைக்கு வேண்டிய யாவையும் ஜபம் செய்து அருளினார். आचम्य च यथाशास्त्रं नदीं तां सह सीतया प्राणमत्प्रीतिसंहृष्टो लक्ष्मणश्चामितप्रभः महातेजस्वियाहिय लक्ष्मणः च लक्ष्मणरुं प्रीति संहृष्टः च கௌரவத்தால் அவரையொத்து நடக்கின்றவராகி யதாசாஸ்திரம் சாஸ்திரமுறைப்படி ஆச்சம்ய ஆச்சமனம் பண்ணி தாமந்த நதியை சீதையாசக சீதா பிராட்டியாரோடு கூட பிராணமத் பணிந்தார். மகா தேஜஸ்வியாகிய லக்ஷ்மணரும் கௌரவத்தால் அவரையொத்து நடக்கின்றவராகி சாஸ்திரமுறைப்படி ஆச்சமனம் பண்ணி அந்த நதியை சீதா பிராட்டியாரோடு கூட பணிந்தார். அனுஜ்ஞாய சுமந்திரம் ச சபலம் சைவ தம் குஹம் ஆஸ்தாய நாவம் ராமஸ்து சோதயாமாச நாவிகான். ராமகா ஸ்ரீராமர் நாவம் அறக்கலத்தில் ஆஸ்தாய ஏவ எழுந்தருளிய பின்னரும் தம் அந்த சுமந்திரம் ச சுமந்திரருக்கும் சபலம் பரிவாரங்களுடன் கூடிய குஹம் ச குஹருக்கும் அனுஜ்ஞாயத்து அவரவர் கூறிய உபசார வார்த்தைகளை சொல்லி விடை கொடுத்து அருளிய பின்னர் நாவிகான் நாவிகர்களை பார்த்து சோதயாமாச ஓட்டுங்கள் என்றார். ஸ்ரீராமர் மரக்கலத்தில் எழுந்தருளிய பின்னரும் அந்த சுமந்திரருக்கும் பரிவாரங்களுடன் கூடிய குஹருக்கும் அவரவர் கூறிய உபசார வார்த்தைகளை சொல்லி விடை கொடுத்து அருளிய பின்னர் நாவிகர்களை பார்த்து ஓட்டுங்கள் என்றார். ததஸ்தைச்சோதிதசானௌஹ கர்ணதார சமாஹித शुभस्य वेगाभिहता गंगासलीलमत्यगात्. கர்ணதார சமாஹித பத்திமை கொண்ட நாவிகர்களை உடைய சா நௌஹு அந்த மரக்கலம் ததக அப்பொழுது தைஹி அவர்களால் சோதிதாக உற்சாகம் கொண்டு தள்ளப்பட்டதாய் சுபஸ்ய வேகாபிஹதா ஏற்ற துடுப்புகளால் விரைவாக செலுத்தப்பட்டதாய் கங்காசலிலம் கங்கா ஜலத்தை அத்தியகாத் கடந்து சென்றது. பத்திமை கொண்ட நாவிகர்களை உடைய அந்த மரக்கலம் அப்பொழுது அவர்களால் உற்சாகம் கொண்டு தள்ளப்பட்டதாய் ஏற்ற துடுப்புகளால் விரைவாக செலுத்தப்பட்டதாய் கங்கா ஜலத்தை கடந்து சென்றது. மத்தியம் து சமனுப்ராப்ய भागीरथ्यास्त्वनिन्दित वैदेही प्राञ्जलिर्भूत्वा तां नदीमिदमब्रवीत्. अनिन्दित दोषरहितया हि वैदेह्याர் भागीरथ्याः கங்கையின் மத்தியம் நடுவை சமனுப்பிராப்பிய தோ அடைந்த சமயத்தில் பிராஞ்சலிகி அஞ்சலி ஹஸ்தலாய் பூத்வாகி தாம் அந்த நதியும் தோ நதியை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் விண்ணப்பம் செய்தாள். தோஷரஹிதையாகிய வைதேகியார் கங்கையின் நடுவை அடைந்த சமயத்தில் அஞ்சலி ஹஸ்தலாயாகி அந்த நதியை பார்த்து பின்வருமாறு விண்ணப்பம் செய்தாள். புத்ரோ தசரதஸ்யாயம் மகாராஜஸ்ய தீமதः நிதேஷம் பாரயத்வேஷ கங்கே த்வதபிரக்ஷிதः.
கங்கே கங்காதேவியே தீமதः ஞானியாகிய தசரத மகாராஜஸ்ய சக்கரவர்த்தியாரின் புத்திரக திருக்குமாரனாகிய ஐயம் இதோ இருக்கும் ஏஷக இவர் त्वदभिरक्षितः உணதருள் பெற்றவராகி நிதேசம் அக்கரைக்கு பாரயத்து க்ஷேமமாய் போய் சேர வேண்டும். கங்காதேவியே ஞானியாகிய தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனாகிய இதோ இருக்கும் இவர் உணதருள் பெற்றவராகி அக்கரைக்கு க்ஷேமமாய் போய் சேர வேண்டும். चतुर्दश हि वर्षाणि समग्राण्युष्य कानने भ्रात्रा सह मया चैव पुनः प्रत्यागमिष्यति. चतुर्दश 14 வருஷாணி வருஷங்கள் காணனே காட்டில் உஷ்யே வசித்து சமக்ராணிஹி குறையின்றி தேர்ந்தவைகளாய் பிராத்ராசக தம்பியாருடனும் மயாசக அடியேனுடனும் புனக ஏவ மீண்டும் திரும்பி பிரத்யாகமிஷ்யதி இவர் வந்து சேர வேண்டும். 14 வருஷங்கள் காட்டில் வசித்து குறையின்றி தீர்ந்தவைகளாய் தம்பியாருடனும் அடியேனுடனும் மீண்டும் திரும்பி இவர் வந்து சேர வேண்டும். ததஸ்த்வாம் தேவி சுபகே க்ஷேமேன புனராகத யக்ஷே பிரமோதித கங்கே சர்வகாம பிரசாதினி. சர்வகாம பிரசாதினி எல்லாருடைய மனோரதங்களையும் அளிக்கவல்ல சுபகே சிறந்த பாக்கியம் பெற்ற கங்கை தேவியே க்ஷேமேன க்ஷேமமாக புனராகதா திரும்பி வந்து சேர்ந்தவளாக ததா ஆகில் பிரமுதிதா சந்தோஷமடைந்தவளாய் துவாம் உன்னை யக்ஷே நான் பூஜிப்பேன். எல்லாருடைய மனோரதங்களையும் அளிக்கவல்ல சிறந்த பாக்கியம் பெற்ற கங்கை தேவியே க்ஷேமமாக திரும்பி வந்து சேர்ந்தவளாக ஆகில் சந்தோஷமடைந்தவளாய் உன்னை நான் பூஜிப்பேன். त्वं हि त्रिपथगा देवी ब्रह्मलोकं समीक्षसे भार्या चोदधिराजस्य लोकेऽस्मिन् सम्प्रदृश्यसे. தேவியே திரிபதகா உலகங்களிலும் ஓடும் துவம் தேவரேர் பிரம்மலோகம் பிரம்மலோகத்தையும் சமீக்ஷசே கட்டாட்சித்து அருளுகின்றீர். அஸ்மின் இந்த லோகேச்ச உலகத்திலும் உததிராஜஸ்ய சமுத்திரராஜனுடைய பாரியையாக சம்பிரதிருஷ்யசே மிக கொண்டாடப்படுகின்றீர். தேவியே உலகங்களிலும் ஓடும் தேவரீர் பிரம்மலோகத்தையும் கட்டாட்சித்து அருளுகின்றீர். இந்த உலகத்திலும் சமுத்திரராஜனுடைய பாரியையாக மிக கொண்டாடப்படுகின்றீர். தத்வாம் தேவி நமஸ்யாமி பிரசம்சாமி ச சோபனே பிராப்தராஜ்யே நரவ்யாக்ரே சிவேன புனராகதே. गवां शतसहस्रं च वस्त्राण्यन्नं च पेशलं ब्राह्मणेभ्यः प्रदास्यामि तव प्रियचिकीर्षया. शोभने उत्तमीयाराय देविये त्वां देवरीरे பிரசம்சாமி துதிக்கிறேன் நமஸ்யாமி நமஸ்கரிக்கிறேன். நரவ்யாக்ரே புருஷோத்தமர் புனராகத்தே மீண்டு எழுந்தருளே சிவேன மங்களமாக பிராப்தராஜ்யே பட்டாபிஷேகம் கொள்வராகில் அப்போது தவ தேவரீருக்கு பிரிய சிக்கீர்ஷையா உள்ளம் குளிர செய்ய வேண்டுமெனும் ஆசையால் சதசகசிரம் 100,000 கவாம் ச பசுக்களையும் வஸ்திராணி ச வஸ்திரங்களையும் பேஷலம் மனோஜமான அன்னம் ச அன்னத்தையும் பிராமணேபியக வேதியர்களுக்கு பிரதாஸ்யாமி நான் தானம் செய்வேன். உத்தமியாராகிய தேவியே தேவரீரை துதிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன்.
புருஷோத்தமர் மீண்டு எழுந்தருளி மங்களமாக பட்டாபிஷேகம் கொள்வாராகில் அப்போது தேவரீருக்கு உள்ளம் குளிர செய்ய வேண்டுமெனும் ஆசையால் 100,000 பசுக்களையும் வஸ்திரங்களையும் மனோஜ்யமான அன்னத்தையும் வேதியர்களுக்கு நான் தானம் செய்வேன். சுராகட சஹஸ்ரேன மாம்சபூத்தௌதனேன ச யக்ஷே த்வாம் பிரயத தேவி புரீம் புனருபாகதா. தேவி தேவியே புரீம் நகருக்கு புனகா மீண்டும் உபாகதா வந்து சேர்ந்தவளாய் பிரயதா நியமத்தை உடையவளாய் சுராகட சகசிரேன 1000 தீர்த்தம் நிறைய பெற்ற பூர்ண கலசங்களாலும் மாம்சபூத்தௌதனேன ச பல வகை பழங்களோடும் பால் தேனோடும் கலக்கப்பெற்ற பஞ்சாமிர்தத்தாலும் துவாம் உன்னை யக்ஷே நான் பூஜிப்பேன். தேவியே நகருக்கு மீண்டும் வந்து சேர்ந்தவளாய் நியமத்தை உடையவளாய் 1000 தீர்த்தம் நிறைய பெற்ற பூர்ண கலசங்களாலும் பல வகை பழங்களோடும் பால் தேனோடும் கலக்கப்பெற்ற பஞ்சாமிர்தத்தாலும் உன்னை நான் பூஜிப்பேன். யானி த்வத்தீரவாசினி தெய்வதானி வசந்தி தானி சர்வாணி யக்ஷ்யாமி தீர்த்தான்யாயத்தனானி ச. தீர்த்தானி தீர்த்தகட்டங்களும் ஆயத்தனானி ச தேவாலயங்களும் யானி எந்த தெய்வத்தானி தேவதைகளும் துவத்தீரவாசினி உனது தீரங்களில் எழுந்து அருளியவைகளாய் வசந்தி வசிக்கின்றனவோ தானி அவைகள் சர்வாணி எல்லாவற்றையும் யக்ஷ்யாமி நான் பூஜிப்பேன். தீர்த்த கட்டங்களும் தேவாலயங்களும் எந்த தேவதைகளும் உனது தீரங்களில் எழுந்தருளியவைகளாய் வசிக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் நான் பூஜிப்பேன். புனரேவ மகாபாகுர் மயா பிராத்ரா ச சங்கதः அயோத்யாம் வனவாசாத்தோ பிரவிஷத்வன கோணகே. அனகே மாசற்ற தேவியே அனகா மாசற்ற மகாபாகு ஆஜான பாகுவாகும் இவர் பிராத்ராச்ச தம்பியாரோடும் மயாத்தோ என்னோடும் சங்கதக கூடியவராய் வனவாசாத்தியேவ வனவாசத்தை முடித்து கொண்டு புனக மீண்டும் அயோத்தியாம் அயோத்தியில் பிரவிஷத்து எழுந்தருள வேண்டும். மாசற்ற தேவியே மாசற்ற ஆஜானு பாகுவாகும் இவ தம்பியாரோடும் என்னோடும் கூடியவராய் வனவாசத்தை முடித்து கொண்டு மீண்டும் அயோத்தியில் எழுந்தருள வேண்டும். ததா சம்பாஷமானா ச சீதா கங்காமணிந்தித தக்ஷிணம் தீரம் க்ஷிப்ரமேவாப்யுபாகமத். சா அந்த அணிந்திதா தோஷரகிதையான தக்ஷிணா பத்திவிரதா சிரோமணியான சீதா பிராட்டியார் ததா மேற்கண்ட வண்ணமாய் கங்கை பார்த்து சம்பாஷமானாயேவ பிரார்த்தித்து கொண்டே க்ஷிப்ரம் விரைவில் தக்ஷிணம் தென் தீரம் கரையை அப்யுபாகம தடைந்தாள். அந்த தோஷரகிதையான பத்திவிரதா சிரோமணியான சீதா பிராட்டியார் மேற்கண்ட வண்ணமாய் கங்கையை பார்த்து பிரார்த்தித்து கொண்டே விரைவில் தென்கரையை அடைந்தாள். தீரம் ஹி சமனுப்ராப்ய நாவம் ஹித்வா நரர்ஷபः பிராதிஷ்டத் சஹ பிராத்ரா வைதேஹ்யா ச பரந்தபः. பரந்தபஹி எப்பவும் இதிலும் ஜெயசாலியாகும் நரர்ஷபா புருஷோத்தமராகும் அவர் தீரம் கரைக்கு சமனுப்பிராப்பிய வந்து சேர்ந்து நாவம் மரக்கலத்தை பிராத்ராச்ச தம்பியோடும் வைதேஹ்யா சக வைதேஹியாரோடும் ஹித்வா விட்டொழிந்து பிராதிஷ்டத்தை இறங்கி நடக்கலானார். எப்பவும் எதிலும் ஜெயசாலியாகும் புருஷோத்தமராகும் அவர் கரைக்கு வந்து சேர்ந்து மரக்கலத்தை தம்பியோடும் வைதேகியாரோடும் விட்டொழிந்து இறங்கி நடக்கலானார். அத பிரவீன் மகாபாகு சுமித்ரானந்த வர்தனம்
भव संरक्षणार्थाय सज्जने विजनेऽपि वा महाबाहु आजानबाहु ஆகுமவர் சுமித்ரானந்த வர்தனம் சுமித்ரைக்கு ஆனந்தத்தை பெருக்கும் அவரை பார்த்து அத பின்வருமாறு அப்ரவீத் அருளிச் செய்தனர். சஜனே ஜனசஞ்சாரமுள்ள இடத்தில்தான் ஆகட்டும், விஜனே அப்பீவா ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்தில்தான் ஆகட்டும், சம்ரக்ஷணார்த்தாய இடுக்கண் சம்பவியாதிருக்கும் பொருட்டு பவனி எப்பவும் பக்கலிலே இருந்து வருவாயாக. ஆஜானுபாகுவாகும் அவர் சுமித்ரைக்கு ஆனந்தத்தை பெருக்கும் அவரை பார்த்து பின்வருமாறு அருளிச் செய்தனர். ஜனசஞ்சாரமுள்ள இடத்தில்தான் ஆகட்டும், ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்தில்தான் ஆகட்டும், இடுக்கண் சம்பவியாது இருக்கும் பொருட்டு நீ எப்பவும் பக்கலிலே இருந்து வருவாயாக. அவசியம் ரக்ஷணம் காரியம் अदृष्टे विजने वने अग्रतो गच्छ सौमित्रे सीता त्वामनुगच्छतु. सौमित्रे लक्ष्मणा अदृष्टे இதற்கு முன் பார்த்திராததும் விஜனே ஜனசஞ்சாரம் அற்றதுமாகிய வனே காட்டில் அவசியம் சர்வ பிரகாரமாயும் ரக்ஷணம் ஜாகிரதையுடன் இருக்க வேண்டுமென்பது காரியம் நமது கடமை. அக்ரதக முதலில் கச்ச நீ நடந்து செல், சீதா சீத்தை துவாம் உன்னை அனுகச்சத்தோ பின்பற்றி நடந்து செல்லட்டும். லக்ஷ்மணா இதற்கு முன் பார்த்திராததும் ஜனசஞ்சாரம் அற்றதுமாகிய காட்டில் சர்வ பிரகாரமாயும் ஜாகிரதையுடன் இருக்க வேண்டும் என்பது நமது கடமை. முதலில் நீ நடந்து செல், சீத்தை உன்னை பின்பற்றி நடந்து செல்லட்டும். पृष्ठतोणु गमिष्यामि त्वां वसीतां च पालयन् अन्योन्यस्य नो रक्षा कर्तव्या पुरुषर्षभ. पुरुषर्षभ पुरुषोत्तमा त्वां च उन्नैயும் சீதாம் च சீதையையும் பாலயன் பாதுகாத்து கொண்டு பிருஷ்டதக பின்னாலேயே அனுகமிஷ்யாமி நான் பற்றியே நடந்து வருகின்றேன். அந்யோன்யஸ்யே ஒருவருக்கொருவர் ரக்ஷா ஜாகிரதையுடன் இருக்க வேண்டும் என்பது நகாஹி நம் எல்லோருடையவும் கர்த்தவ்யா கடமை. புருஷோத்தமா உன்னையும் சீதையையும் பாதுகாத்து கொண்டு பின்னாலேயே நான் பற்றியே நடந்து வருகின்றேன். ஒருவருக்கொருவர் ஜாகிரதையுடன் இருக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடையவும் கடமை. நஹி தாவத் அதிக்ராந்தா சுகரா காச்சன க்ரியா அத்ய துக்கம் துவைதேயே வனவாசஸ்ய வேத்ஸ்யதி. காச்சன ஏதோ ஒரு கிரியா காரியம் அதிக்ராந்த தாவத் நம்மை மீறி நடைபெற்று விடுகிறது என்கிற பட்சத்தில் சுக்கரா அதனை சீர்திருத்துவது என்பது நகி முடியாதென்றோ. வைதேகி சீத்தை அத்யதோ இப்பொழுதுதான் வனவாசஸ்ய வனவாசத்தினுடைய துக்கம் கஷ்டத்தை வேத்ஸ்யதி உள்ளபடி அறிவள். ஏதோ ஒரு காரியம் நம்மை மீறி நடைபெற்று விடுகிறதென்கிற பட்சத்தில் அதனை சீர்திருத்துவது என்பது முடியாதென்றோ. சீத்தை இப்பொழுதுதான் வனவாசத்தினுடைய கஷ்டத்தை உள்ளபடி அறிபவள். பிரநஷ்ட ஜன சம்பாதம் க்ஷேத்ர ராம விவர்ஜிதம் விஷமம் ச பிரபாத்தம் ச வனம் ஹ்யத்ய பிரவேக்ஷ்யதி. ஏனெனில் அத்யே இப்பொழுது பிரணஷ்ட ஜன சம்பாதம் ஜன சஞ்சாரம் இல்லாததும் க்ஷேத்ராராம விவர்ஜிதம் வீடுகள் தோட்டங்கள் இல்லாததும் விஷமம் ச உள்ளே புகுந்து நடப்பது கஷ்டமாய் ஒத்தையடி பாதைகள் இங்கும் அங்கும் உள்ளதும் பிரபாத்தம் ச பள்ளத்தாக்குகளாயும் உள்ளதுமாகிய வனம் வனத்தில் பிரவேக்ஷியத்தை புகப் போகின்றனள்.
ஏனெனில் இப்பொழுது ஜனசஞ்சாரம் இல்லாததும் வீடுகள் தோட்டங்கள் இல்லாததும் உள்ளே புகுந்து நடப்பது கஷ்டமாய் ஒத்தையடி பாதைகள் இங்கும் அங்கும் உள்ளதும் பள்ளத்தாக்குகளும் உள்ளதுமாக்கிய வனத்தில் புகப்போகின்றனள். ஸ்ருத்வா ராமஸ்ய வச்சனம் பிரதஸ்தே லக்ஷ்மணோ கிரதः அனந்தரம் ச சீதாய ராகவோ ரகுநந்தனः. ராமஸ்ய ஸ்ரீராமருடைய வச்சனம் ஆக்னையை ஸ்ருத்வா சிரமேற்கொண்டு லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாருக்கு அக்ரதக முன்பு பிரதஸ்தே நடந்து சென்றார். ரகுநந்தனக ரகுகுல பிள்ளையாகிய ராகவகா ஸ்ரீராமர் அனந்தரம் ச பின்பற்றி சென்றார். ஸ்ரீராமருடைய ஆக்னையை சிரமேற்கொண்டு லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாருக்கு முன்பு நடந்து சென்றார். ரகுகுல பிள்ளையாகிய ஸ்ரீராமர் பின்பற்றி சென்றார். கதம் து கங்கா பரப்பாரம் ஆசுராமம் சுமந்திர. கதம் து கங்கா பரபாரமாஷு ராமம் சுமந்திர பிரதபன்னிரீக்ஷ்யே அத்வப்ரகர்ஷாத் விநிவృத்தத்ருஷ்டிர் முமோச்ச பாஷ்பம் வ்யதிதஸ்தபஸ்வி. தபஸ்வி மகாபக்திமானாகும் சுமந்திர ராமம் ஸ்ரீராமரே கங்கா பரபாரம் கங்கையின் அக்கறைக்கு கதம் போய் சேர்ந்து விட்டவராய் நிரீக்ஷிய கண்டு பிரதபன் மனம் நொந்து வியதிதக துடிக்கின்றவராகி அத்வ பிரகர்ஷாத் வெகு தூரம் போய்விட்டமையால் ஆஷுடனே விநிவృத்த திருஷ்டிகை கண்களை திருப்பிக் கொண்டவராகி பாஷ்பம் கண்ணீரை முமோச்ச விடுத்தார். மகாபக்திமானாகும் சுமந்திரர் ஸ்ரீராமரே கங்கையின் அக்கறைக்கு போய் சேர்ந்து விட்டவராய் கண்டு மனம் நொந்து துடிக்கின்றவராகி வெகு தூரம் போய்விட்டமையால் உடனே கண்களை திருப்பிக் கொண்டவராகி கண்ணீரை விடுத்தார். சலோகபால பிரதிம பிரபாவவாம் ஸ்தீர்த்வா மகாத்மா வரதோ மகாநதியே ததः சம்ருத்தான் சுபசஸ்ய மாலினः க்ஷணேன வத்சான் முதிதானோபாகமாத். லோகபால பிரதிம பிரபாவவான் திரிலோக ரக்ஷகருக்கு சமமாகிய பிரபாவமுடையவரும் வரதகா யாவருக்கும் நன்மையே அளிப்பவரும் மகாத்மாவுமாகிய சக அவர் ததக விடத்திலிருந்து க்ஷணேன மத்தியில் மகாநதியும் ஓர் பெரிய நீர்த்தாரையையும் தீர்த்வா கடந்து சம்ருத்தான் பல வகை பொருள்கள் நிறைந்தவைகளும் சுபசஸ்ய மாலினக மனோகரமாயுள்ள நில வளமுடையவைகளும் முதிதான் உற்சாகம் கொண்டு விளங்குகின்றவைகளுமாகிய வத்சான் வத்சதேசங்களை உபாகம தடைந்தார். திரிலோக ரக்ஷகருக்கு சமமாகிய பிரபாவம் உடையவரும் யாவருக்கும் நன்மையை அளிப்பவரும் மகாத்மாவுமாகிய அவர் அவ்விடத்திலிருந்து மத்தியில் ஓர் பெரிய நீர்த்தாரையையும் கடந்து பல வகை பொருள்கள் நிறைந்தவைகளும் மனோகரமாயுள்ள நில வளம் உடையவைகளும் உற்சாகம் கொண்டு விளங்குகின்றவைகளுமாகிய வத்சதேசங்களை அடைந்தார். தௌ தத்ர ஹத்வா சதுரோ மகாமிருகான் வராஹமிருஷ்யம் பிருஷதம் மகாருரும் ஆதாய மேத்யம் த்வரிதம் புபுக்ஷிதோ ஆசாய காலே யயதோர் வனஸ்பதிம். புபுக்ஷிதோ பசியுடன் இருந்த தௌ அவ்விருவர்களும் தத்ர அப்படி இருக்கையிலும் சதுரக நான்கு மகாபிருகான் பெரிய விலங்குகளையும் வராகம் செம்மறிக்கடா ஒன்றையும் ரிஷ்யம் என்ற ஓர் மானையும் பிருஷதம் என்கின்ற ஓர் மானையும் மகாருரும் சிறந்த ருரு என்ற ஓர் மானையும் ஹத்வா
ஓர் பொருட்டாய் எண்ணாது துறந்துவிட்டு துவரித்தம் வேகமாக ஆதாய எடுத்துக்கொண்டு காலே சாயங்காலத்தில் வாசாய இரவை கழிப்பதின் பொருட்டு மேத்தியம் அதி பரிசுத்தமான வனஸ்பதி ஓர் மரத்தின் அடியில் யயதுகு வந்து நின்றுவிட்டார்கள். பசியுடன் இருந்த வீரர்களும் அப்படி இருக்கையிலும் 4 பெரிய விலங்குகளையும் செம்மறிக்கடா ஒன்றையும் ரிஷியம் என்ற ஓர் மானையும் புருஷம் என்ற ஓர் மானையும் சிறந்த ருரு என்ற ஓர் மானையும் ஓர் பொருட்டாய் எண்ணாது துறந்துவிட்டு வேகமாக எடுத்துக்கொண்டு சாயங்காலத்தில் இரவை கழிப்பதின் பொருட்டு அதி பரிசுத்தமான ஓர் மரத்தின் அடியில் வந்து நின்றுவிட்டார்கள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 52 सर्गः।